ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இது நம்ம அக்கா வீட்டுக்காரோட சீசன் 5. இதோட நேம் ஐ லவ் சிஸ்டர்ஸ் ஹபி. ஓகேடா, நீங்கள் நிறைய பேர் நிறையா கெஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே எனக்கு ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, சொன்னதுக்காக கெஸ் பண்ணிங்களே அது வரைக்கும். ஓகே, எல்லோரும் அடுத்தது ஹோபி ஜிமின் 3 பேர் தான் இருக்கிறனால யாரோ ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி சிலர் சொன்னீங்க. சிலர்லாம் ஜேயோப் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. பட் இது ஜிமினுக்கு. ஓகே, அப்படியே வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம சின்ன பவர் அப்படியே தள்ளடி சின்ன பொண்டாட்டி, நான் உள்ளே போய் அவன் யாருன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு தள்ளிக்கிட்டு உள்ள வர. இப்போ இதுக்கு இப்படி ஓடுறீங்க? நான் அவார்டாக தராங்க. என்னை விட அவார்டெல்லாம் நிறையா வாங்கினவனுங்கெல்லாம் பார்க்கணுமே. ஐயோ அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி வரா அவங்க ஒய்ஃபு. ஸோ ஜினோ பவா, அவன் புதுசாக வந்தவன் அப்படிங்க ஆரம்பம். இப்போ எதுக்கு நீங்கள் சாமி ஆடிட்டுருக்க? சாமி ஆடுறானா? மச்சான், உனக்கு இன்னும் டெலிவரியே ஆகலை. உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலடா. உன் பொண்டாட்டிக்கு இன்னும் குழந்தையே பெற்றுக்கல, வயிற்றுக்குள்ளேயே தான் இருக்குது. எனக்கு இப்போ தான் 1, சுகாவுக்கு இப்போ தான் 2வது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த பயலுங்க என்னென்ன பண்ணுறான்? ஒருத்த 5, இன்னொருத்த வந்திருக்கானாம்ல, அவனுக்கு 3. கேள்விப்பட்டு நல்லா அங்கே இருக்க முடியலடா. அதான் ஓடோடி வந்துட்டேன் பார்க்குறதுக்கு. எவன் அவன்? ஜிமினோ. ஹாய் பாஸ், அது நான் தான். வாடா நல்லவனே, நீயா? அப்படின்ட்டு அவன் அப்படியே ஷையாக, இந்த வெக்கத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கேந்திரா வரீங்க நீங்களாம் 5, 3ன்னு எப்பட்றா அப்படின்ட்டு இருக்க? வெக்கமா இல்லை? இதை போய் அவன்கிட்ட கேட்டுட்ருக்க அப்படின்னு சுகா ஜின்ன பார்க்க. இதெல்லாம் வெக்கம் இல்லை, பட் எப்படி, ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அது அங்கே தான் கேட்கணும். இப்படி பைபிளிங் வேலை பார்த்துருக்கு. ஜிகேஓ பாஸ், ரொம்ப தேங்க்ஸ். பண்ணட்டு மேடம், அன்றைக்கி ஐடியா கொடுத்தது இவர் தான் அப்படின்னு ஜிமினை பார்க்க. அப்படியே ஐயோ டே, எங்கே எதடா கோத்து விடுற? ஏற்கனவே அவள் காண்டில் இருக்கா. இப்போ தான் கொஞ்சம் சரி பண்ணேன், மறுபடியும் எங்களை பிரித்து விட்றாத ராசா பேபிமா அப்படின்னு அப்படியே உங்கள் பக்கம் திரும்ப. நீங்கள் அப்படியே ஜிமினை, இதெல்லாம் உங்கள் வேலையா அப்படின்னு முறைக்க. அது நான் இல்லடி, அவன் கிடக்கான் லூசு பையன், அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத. பாஸ் போய் சொல்லாதீங்க, நீங்கள் தானே எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. பாவப்பட்டு உனக்கு ஐடியா கொடுத்த பற்றியா? என்ன சிறப்பால் அடிக்கணும். சுகவோ, என்ன இளவடா சொல்லி தொலைச்ச? அதுவா, உங்கள் பிரதர் தான். அவள் பறந்து போனாலேன்னு எனக்கு கல்யாணம் ஆகும்போது வாசலில் நின்று ஒப்பேர் வச்சிட்டு இருந்தான். பாவமாக இருந்துச்சு, சரின்னு ஒரு ஐடியா கொடுத்தேன். அதுக்கு இப்படியோட சபையில் வச்சு என்ன நார வைப்ப? ஓ, இது சார் கொடுத்த ஐடியா தானா அப்படின்னு ஆரம் பார்க்க. அது வேறு என்ன பண்ணுவார்? அவர் பண்ண ஐடியாவை அப்படியே அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அடிங்க ஜிமினோ இருக்க. ஐயோ, இப்போ இது ரொம்ப முக்கியமா அப்படிங்கும்போது கிளவியோ, ஆராதி என்ற வீட்டுக்குள்ளே ஒரே கும்பலாக இருக்கீங்க அப்படின்ட்டு வருது. கிளவி, இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ எல்லாரையும் இன்ட்ரோ கொடுக்க. யாரா இந்த சிரிக்கி ஒருத்தி வந்தா, அவள்றா அக்கான்னு ஒருத்தி வந்தா, இப்போ யாரோ புதுசாக ஒருத்தன் நிற்கிறான், இவன் யாரா? பாட்டி கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படின்னு ஜிமின் சொல்ல. உனக்கு என்னடா மரியாதை? பாட்டி, நான் 3 குழந்தைங்களுக்கு அப்பா. பார்க்க குழந்த பையன் மாதிரி இருக்க, நீ உனக்கு 3 குழந்தை இருக்கா? இதை நான் நம்பணுமாடா? பொய் சொல்கிறியா? ஸ்கூல் படிக்கிற பையனை யாரை உள்ளே கூட்டிகிட்டு வந்தது அப்படின்ட்டு அந்த பாட்டிக்கு அவனை கலாய்க்க. கிளவிலாம் கலாய்க்குது அப்படின்ட்டு ஜிமினோ. பார்த்தியில் திம்முறப்ப இருந்த கிளவிக்கு. ஹலோ, நான் 3 டிக்கெட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். எதை நம்புகிற மாதிரி இல்லையே. இப்போ வருவாங்க பாருங்கள் என் சிங்கக்குட்டிங்க அப்படின்ட்டு ஜிமினோ. பசங்களா அப்படின்னதும் 3 பசங்க அப்படியே க்யூட்டாக ஜிமின் மாதிரியே தத்தி நடந்துக்கிட்ட வர. அப்படியே நீங்கள் ஒன்று ஜிமின் 2 அப்படியே தூக்கிட்டு, கேள்வி எப்படி நம்ம சமாத்தியம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அடியாத்தே, என்னடா இது, உனக்கு குழந்தையா? நீ ஏன் குழந்த பையன் மாதிரி இருக்க? இந்த கிளவி வேறு இப்படியே சொல்லுது. ஜேகே, உனக்கு ஒரு பாட்டி வேணுமா அப்படின்னு ஜிமின் பார்க்க. வேணாடா, ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணிட்டு போட்டுரு அப்படிங்கிறான். அடியாத்தி, வந்ததும் என்ன போட்டுருவேன்னு சொல்லி பேசிக்கிறானுங்களே. அடே, நான் எதுவும் கேட்கலடா. ஆமாம், எப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சு? ஏன் எங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கலைங்கிற மாதிரி கிளவி பேச. அப்போ நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, இப்போ தானே எங்களுக்கு பழக்கமாச்சு அப்படின்ட்டு ஜிமினோ. என்ன, என்னை பற்றி எதுவும் சொல்லலையா? அதுக்கு அதெல்லாம் தெரியாது, அதுக்கு அவ்வளோலாம் சொல்கிறது இல்லை. ஓ அப்படியா? அது பாட்டி, எங்களுக்கு இவர் இவங்களை சந்திச்சாரு. ஷோ, இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கா? ஐயோ, அப்போ அதுவும் தெரியாத கிழவிக்கு? அதுவே ஒரு லூசு கிழவி, அதுக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு. அப்போ ரோட்டு கல்யாணத்துக்கு ரோட்டு பயணம் ஆகிக்கிட்டால அந்த சிரிக்கி அப்படின்னு கிளவி ஆரம்பிக்க. அப்படியே ஜேகேவோ, ஐயோ பொண்டாட்டி மேடம்,
கோவப்படாதீங்க. ஏ கிழவி வாய மூட மாட்டா அப்படிங்க என் சுகா ஒய்ஃபோ. என்னை விடுங்க, இந்த கிழவி வாயை உடைக்க மாட்டேன். அடியே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, கொஞ்சம் அமைதியாக இரு. ஏ கிழவி சும்மாவே இருக்க மாட்டியா? ஏதாவது ஏழரை கூட்டிகிட்டே இருப்பியா? என்னடா அது, நான் சொன்னது ஒரு குத்தமா? அப்படியே பார்த்தாலும் இந்த புள்ள கல்யாணத்துக்கு அந்த புள்ள கல்யாணத்துக்கு ஒரு 3 மாதம் தான்டா வித்தியாசம் தெரியுது. இவளே வயிற்றுல 3 மாதத்து புள்ளையோட வந்தா இவள் கல்யாணத்தில் போய் தான் இது நடந்திருக்கும் அப்படின்டா. இவளுக்கு அப்புறம் 1.5 வயசில் புள்ள இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியலையே. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இவள் பிள்ளைக்கும் அவள் பிள்ளைக்கும் 3 மாதம் தானே வித்தியாசம் இருக்கணும். என்னடா எனக்கு தலையே சுற்றுது அப்படிங்கிறது பாட்டி. ஜிமினோ ஐயோ அப்படின்னு. சேக்கே ரொம்ப முக்கியம் கிழவி, ரொம்ப குழப்பிக்காத. ஆடா அது இல்லடா பேராண்டி, ஏதோ ஒன்று இடிக்குது, நீங்கள் தான் இப்போ பாக்கு இடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சின்னப்பா சொல்ல, அது இல்லை தம்பி அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ இப்படி இடிக்குதோ, தள்ளி உட்காருங்க, அப்போ நான் இடிக்காது அப்படிங்கிறாரு. அட யாரா இவன் கூறு கட்டவனாக இருக்கான். எதை கிழவி என்ன ஆளுக்கிட்ட வம்புக்கு வரீங்க அப்படின்னு ஜினோ பாய்க்கிற. சுகாவோ அட கொஞ்சம் அமைதியாகிறா அப்படின்னு சொல்லிட்டு அடங்க. இங்கே ஜேகேவோ அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்க வயிற்றில் பாப்பா 9 மாதம். எதை என்னடா இது, எனக்கு இப்போவே கண்ணை கட்டுது. என்னடா ஒருத்தன் என்னடான்னா 3 மாதத்தில் கல்யாணம் பண்ணுங்கிறான், ஒருத்தன் 9 மாதத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். எனக்கு இவனுங்க கதையெல்லாம் கேட்டால் கன்றாவியாக இருக்குது. இந்த கன்றாவி கதையை எழுதின ரைட்டர் யாரா? ஐயோ நம்மள தேடுறாங்களே. பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது லவ். என்ன கன்றாவி லவ்வோ, என்ன இளவோ போங்கடா. இன்னும் என்னென்னத்தெல்லாம் பார்க்கணுன்னு இருக்கோ. அப்போ பார்க்க பிடிக்கலன்னா மண்டையை போட்டுரு அப்படிங்கிறான் ஜேகே அசால்ட்டா. ஆட பாவி, இவன் கொண்டு போய் என்னை பாடையில் வைக்கிறதுலே இருக்கா. நீங்கள் என்னவோ பண்ணி தொலைங்க, நான் ஏன் இதை கேட்குறேன்னு கிளவி எப்பவும் போல புலம்பிட்டு கிளம்ப. அப்படி இடத்த கழிப்பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சின்ன போவோ. நான் வேகமாக வந்ததே எதுக்கு, பசங்களை பார்க்க தான். அது மட்டும் இல்லை, ஆமாம் எப்பட்றா 3 குட்டி போட்ட, அதுவும் 9 மாதம் ப்ரெக்னென்ட் ஆகும்போது கல்யாணம் பண்ணியா? ஆமாம் அப்படின்னு ஜிமின் அப்படியே ஷையாக. ஐயா அப்படின்னு நீங்கள் மறைக்கிறீங்க. ஏய் என்னடி மறைக்கிற, நம்ம லவ் ஸ்டோரியை எடுத்துவிடுமா, அந்த கன்றாவி கதையை இங்கே சொல்லியே ஆகணுமா அப்படின்னு மறைக்கிறீங்க. கன்றாவியா? காதல் காவியம் டி காவியம், அதில் வந்தது தான் இந்த ஓவியம். டேய் ரொம்ப கிரிஞ்சு பண்ணாமல் கதைக்கு வாடா அப்படிங்கிறாரு ஜின்னு. உடனே ஜிமினோ ஓகே சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறான். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், நீங்கள் சொன்னால் நீங்கள் செஞ்ச நல்லதை மட்டும் சொல்லி விட்டு போடுவீங்க. நான் சொல்கிறேன் உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு. ஏண்டி அப்போ நீ மட்டும்தான் நல்லவங்கிற மாதிரிலாம் கதை சொல்வேன், அதில் ஒத்துக்க மாட்டேன். இவங்க இப்போதைக்கு கதை சொல்ல மாட்டாங்க போலவே. ஏண்டி பொண்டாட்டி உனக்கு கதை தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அவரோட ஒய்ஃப்கிட்ட கேட்க, இல்லை இவங்க கதை எனக்கு தெரியாது அப்படிங்க. எங்களுக்கு தெரியும் அப்படின்னு 2 பேர் கோரஸாக சொல்ல, யாராது அப்படின்னு பார்த்தா வேறு யார், ஆரம் ஒய்ஃபும் ஜேகே ஒய்ஃபும். ஏன்னா பிகாஸ் அவங்க 2 பேரும் தானே உங்களோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு தெரியும்ல அவங்க கூட நடந்து. அவங்க 2 பேரும் தான் இப்போ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறாங்க. சுகா ஒய்ஃபோட ஸ்டோரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க, உள்ளதுலேயே சேடாக இருந்துச்சுன்னு. பட் இந்த ஸ்டோரி கேட்டு என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டோரி. அப்படியே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு உங்கள் கூட பிறந்த ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க ரொம்ப சாஃப்ட், நீங்கள் கொஞ்சம் வாய் பேசுவீங்க, அவள் அப்படியே ஆப்போசிட்டு அப்படியே ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 பேத்துக்கு அப்புறம் 3-4 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க தான் உங்களோட சுகா ஒய்ஃப் இருக்காங்களா அந்த சிஸ்டர். அவள் கூடயும் 100 பிறந்திருப்பா. ஸோ இப்படி 4 சிஸ்டர்ஸ். நீங்கள் 4 பேர் பிறந்து ஸ்கூலிங்ஸ் வரைக்குமே வந்துட்டு உங்கள் அப்பா உங்களோட தான் இருந்திருப்பார். லில்லியோட அம்மா வந்துட்டு அப்பப்போ வந்து குடைச்சல் கொடுத்தாலும் உங்கள் அப்பா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். உங்கள் அம்மாவை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கும். உங்கள் அம்மாவுக்காக நீங்களும் பேசாமல் இருந்திருப்பீங்க. ஏன்னா ஸ்கூலுக்குலாம் போனால் கூட வந்துட்டாளுங்க செகண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்க, கீப்போட பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும்ல. விவரம் தெரியாத போது பெருசாக தெரியாது, ஆனால் விவரம் தெரியும் போது அப்படி சொல்லும் போது எவ்வளோ வலிக்கும். எல்லாத்துலேயும் செகண்டுன்னு ஒதுக்கும் போது அது ரொம்ப வலியாக இருக்கும்ல தான் இருக்கு. இருந்தாலும் நீங்கள் சகிச்சுக்கிறீங்க. ஸோ இப்படி ஸ்கூல் போகும்போது ஒன் டே இன்டர்வல் டைமில் உங்கள் சிஸ்டர் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போக அந்த பாத்ரூம் கதவை லாக் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அவளும் ஒரு பயந்த பொண்ணு தானே, உள்ளேருந்து கதவை தட்டுறா, பயந்து அழுன்னு அழறா. இவங்க திறக்கவே இல்லை. வேறு யார், லில்லியும் அவள் புள்ளி கேங்ஸும் தான். எல்லோரும் சேர்ந்து லாக் பண்ணிட்டு வர நீங்கள் கிளாஸ் ரூமில் இன்டர்வல் முடிஞ்சு சிஸ்டரை தேடுறீங்க. எங்கே போனா இவ்வளோ ஆளையே காணோம் அப்படின்னு கிளாஸ் ரூம் ஃபுல்லாக தேடிட்டு ஒரு வேளை பாத்ரூம் போனால் லேட் ஆகுதோ சரி வருவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆகி காணோம். ஒரு பீரியடே முடிஞ்சிடுது. நீங்களோ மிஸ்கிட்ட போய் மிஸ் என் தங்கச்சியை காணோம் அப்படிங்கிறீங்க. காணோமா, தேடி பாருமா, அந்த கிளாஸில் இருப்பாள் அவளையா கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாம் என் கூடவே இருப்பாளே என் ட்வின் சிஸ்டர் அவளை காணோம் அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்களோ இப்போ வந்துட்டு ஸ்கூல் ஃபுல்லாக தேட அதுக்குள்ளே பாத்ரூம்குள்ளே தேடி இந்த பாத்ரூம் மற்ற பசங்க போவாங்களா அந்த மாதிரி போகிற பசங்க லாக்கை ஓப்பன் பண்ணிவிட அழுதுகிட்டே அப்படியே அவள் வரா. நீங்களோ குடுக்குன்னு ஓடி போய் ஏன்டி எப்படி அழுதுருக்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவள் ட்ரெஸ் வேறு நனைஞ்சிருக்கு. ஏன்னா லாக் பண்ணி மேலேருந்து தண்ணியை தூக்கி ஊற்றிருப்பாங்க தலைவலியாக. ஸோ ஃபுல்லாக நனைஞ்சு நிற்கிறா. அக்கா யாரோ என்ன பாத்ரூமில் வச்சு
ஓட்டிட்டாங்கக்கா அப்படின்ட்டு அலறா. சரிடி அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா லில்லியோ. பாவம் நனைஞ்சிட்டா போல. இங்கே பாருங்க, அக்காவுக்கு தங்கச்சிக்கும் இதுதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என்னை கூட எதாவது போட்டிக்கு வந்தீங்க அவ்வளோதான். நீங்கள் 2 பேரும் அப்பாவோட கீபோர்டை போனுங்க. நீங்கள் எப்படி நான் படிக்கிற அதே ஸ்கூலில் படிக்கலாம். இங்கே பாருங்கடி, இனிமேல் நீங்கள் இந்த ஸ்கூல் பக்கமே வரக்கூடாது. இதுதான் லாஸ்ட் வார்னிங். ஓடிடுங்க இப்படி அப்படின்ட்டு அவள் மிரட்டுறா. அப்போ அவங்க சிஸ்டர் பயந்து இன்னும் அழுக. நீங்களோ எதுக்கடி அழுற அப்படின்ட்டு. என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? இதென்னா நீ கட்டி வச்ச ஸ்கூலா இல்லை உங்கள் அம்மா கட்டினாங்களா? இது எங்கள் அப்பா எங்களை பணம் கட்டி படிக்க வைக்கிற ஸ்கூல். நாங்கள் வருவோம். உனக்கு அப்பானா அவர் எங்களுக்கும் அப்பா தான் அப்படின்ட்டு நீங்கள் எகிர்றீங்க. எதை உனக்கு அப்பாவா அப்படின்னு கேட்டு ஒரு சவுண்ட். நீங்கள் திரும்பினா அங்கே ஜிமின். குட்டி வயசில் ஜிமின் வேறு யாரும் இல்லை, லில்லியோட மாமா பையன்தான். ஸோ சின்ன வயசில் அவனுக்கும் விவரம் தெரியல. அவங்க அத்தையோட வாழ்க்கையை அவங்க அம்மா பறிச்சுக்கிட்டாங்கங்கிற கோபம். ஸோ அவனும் அப்படியே முறைச்சிட்டு வந்து, என்ன எத்த பொண்ணுக்கிட்ட வம்புலுக்கு எதே உங்களுக்கு வேலையாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறான். நாங்கள் ஒன்றும் வம்பு இழுக்கலை, உங்கள் அத்தை பொண்ணு தான் வாண்டடாக வந்து வம்பு இழுக்கிறா. ஆளுங்களை பாரு அடி நகர போகிறீங்க. பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னு பிடிச்சி தள்ள டக்குன்னு கீழே விழுந்துனீங்க. உங்களுக்கு அப்படியே கையில் காயமாயிடுது அப்படின்னு எழுந்து நிற்க. சுமினுக்கு ஒரு நிமிஷம் அவன் எதார்த்தமாக தான் பிடிச்சிருப்பான். டக்குன்னு அவன் பிடிச்ச ஃபோர்ஸில் தான் நீங்கள் கீழே வந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே அவனை முறைச்சி எழுந்த வேகத்தில் போலின்னு கணத்தில் ஒன்று வைக்கிறீங்க. அவ்வளோ கணத்தில் வச்சுட்டு என்னையே அடிக்கிறியா அப்படின்னு அவங்க முடிய பிடிக்க உங்கள் ஜடை அப்படியே கழன்றது. நீங்களும் அவனை வந்து ஷர்ட்டை பிடிச்சிருக்க. இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கு மாதிரி நிற்க. லில்லியோ மிஸ் இவ அத்தை பையனை அடிக்கிறான்ட்டு மிஸ்ஸை கூப்பிட்டு விட. இவ்வளோ நேரம் சண்டை நடந்தப்பெல்லாம் அந்த மிஸ் எங்கே போச்சோ கரெக்டாக வந்துடுது. வந்து அப்படியே உங்களை என்ன நடக்குது அப்படின்னு மிரட்டுறாங்க. மிஸ் நான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ள லில்லியோ மடக்க அவனுக்கு 2 போட்டு கொடுக்குறா. அவளோ அப்படியே வந்துட்டு அவங்கள பார்த்து முறைச்சிட்டு இப்போ எப்படி பண்ணுவேன், இவங்கெல்லாம் என் பக்கம்தான் மிஸ். எப்போ ஸ்கூலுக்கு வந்தாலும் எங்கள் அப்பான்னு கிட்ட வம்பெழுத்துட்டே இருக்கா. அப்படி இப்படின்னு உங்கள் மேலே பழிய போட. நீங்களோ மேம் என் மேலே எந்த தப்பும் இல்லை. இவ தான் என் சிஸ்டரை பாத்ரூம்குள்ளே வச்சு பூட்டியிருக்கா. இங்கே பாருங்க அவன் மேலே தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கா. ஐயோ மேம் நான் பண்ணலை அப்படிங்கிறா. 2 பேருமே நாளைக்கு வரும்போது பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க திட்டி விட்டுறாங்க. ஸோ 2 பேரும் வீட்டுக்கு போனா. அவங்க அம்மாவும் உங்கள் கோலத்தை பார்த்துட்டு என்னடி இப்படி வந்து நிற்கிற, எல்லாம் ஒன்றாலதாம்மா. என்னடி அம்மா என்ன பண்ண, இந்த ஊர் வேணாம், இந்த ஸ்கூல் வேணாம், எதுவுமே வேணாம் சொன்னால் கேட்குறீங்களா? ஆமாம்மா வேணாம்மா அப்படின்னு உங்கள் சிஸ்டரும் சொல்கிறா. இப்போ உங்கள் குட்டி சிஸ்டர்ஸ்லாம் வந்துடுறாங்க. அவங்களும் அப்படியே வந்துட்டு அக்கா என்னாச்சு ஸ்கூலில் சண்டையா அப்படின்ட்டு அவள் கேட்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சுகாவோட ஒய்ஃப் இருப்பாள், அவளும் வந்துட்டு குட்டி பொண்ணாக இருக்கும்போதே கொஞ்சம் தைரியம் தான் அவங்கள மாதிரி. அவளும் அக்கா நீ சும்மாவே விட்ட, பாத்ரூமில் அக்கா வச்சு போட்டிட்டாலாமே அப்படின்னு கேட்குறா. ஆமாடி அந்த லில்லி சரியோட பெரிய தொல்லையாக இருக்குது. அம்மா அப்பா எங்களுக்கு அப்பா இல்லையா, அவளுக்கு மட்டும்தான் அப்பாவா, நீ 2ஆம் தாரமா, நீ வப்பாட்டியா அப்படின்ட்டு உங்கள் அம்மா கையை வாங்கிட்டு அப்படியே உங்களை பார்க்க. நீங்களும் என்னை மட்டும் அடிக்க வர, அங்கே எல்லோரும் எங்களை எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க தெரியுமாம்மா, அங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு எதாவது தெரியுமாம்மா, எல்லாம் ஒன்றால் நீ மட்டும் இப்படி வந்து அப்பாவை கட்டிக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி நாங்கள் பிறந்திருக்க மாட்டோம், இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க மாட்டோம். எங்கே போனாலும் கீபோர்டு போனுங்கன்னு சொல்லி எங்களை கேவலப்படுத்துகிறா. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. ஒன்று இந்த ஊரை விட்டு போகணும், இல்லை எங்களை வேறு ஸ்கூலில் சேர்த்து விட சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதில்ல. அவங்களும் உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்து எல்லாம் ஏன் தப்பு தான், நான் மன்னிச்சிருங்கடா அப்படின்னு அழுறாங்க. அம்மா சாரிம்மா அப்படின்ட்டு நீங்கள் போய் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன இருந்தாலும் கோபத்தில் பேசினாலும் மனசு வருத்தமாக இருக்கலாம் உங்களுக்கும். ஸோ அம்மா சாரிம்மா அப்படிங்கிறீங்க. சாரிடா, நான் தான் சாரி கேட்கணும், அம்மா யோசிச்சிருக்கணும், அம்மாவும் தப்பு பண்ணிட்டேன், அப்பா வரட்டும்டா, நான் இதை பற்றி பேசுகிறேன், கண்டிப்பாக அவங்கள வேறு ஸ்கூல் மாற்றிடுறேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா நைட்டில் வராரு. உங்கள் அம்மாவோ என்னால் முடியல, நான் என் பசங்களை பார்த்துக்கிறேன், 4 பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன், என்னையும் பிள்ளைங்களை விட்டுருங்க, என்னால் முடியாது, உங்களுக்காக உங்கள் பாசத்தை கட்டுப்பட்டு நாங்கள் இங்கே இருந்தால். ஆனால் என் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பொம்பளை பிள்ளைங்க வேணாமே, இந்த ஊர் வேணாம், எதுவும் வேணாம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு அவங்களுக்கு. என்னடி பேசுகிற, உன்னை விடுறதுக்கா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாதடி, ஆனால் எனக்கு தெரியும் இல்லடி, என் மனசுக்கு தெரியும், இதாட்டி என் பொண்டாட்டி, எங்கள் அப்பா பரதேசி, அவன் பண்ண வேலையால் அவளை நான் கட்டிக்கிட்டேன், அவளை டிவோர்ஸ் பண்ணலான்னா இதில் குழந்தையோடு வந்து நின்றனால என்னால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் அது என் குழந்தையே இல்லடி, நான் பண்ணி தொலைக்கிறது, என் குடும்ப கௌரவம்னு எல்லாம் பிடிச்சிட்டு ஆடிட்டுருக்காங்க. அதனால் இப்போ நான் போய் சொன்னாலும் இவனும் நம்ப மாட்டான்டி, எல்லாம் மக்கு பண்ணாருங்க. இங்கே பாரு, அடுத்த பண்ணுக்காக நம்ம வாழலை, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதடி கண்ணம்மா, நீ போனால் நான் செத்துருவேண்டி.
அவங்க அப்படியே அழுகுறாங்க. அவரும் ஹக் பண்ணிட்டு இப்படியே பேசுகிறத நீங்கள் மட்டும் முழிச்சு காதில் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு லில்லி உங்கள் அப்பாவோட குழந்தை இல்லைங்கிறதே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்கள் சிஸ்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ நீங்களும் கண்ணில் அப்படியே டியர்ஸ் வர அதை தொடச்சிட்டு பாவம் அம்மாவும் அப்பாவும் சே பரவாயில்ல அம்மா அப்பாவுக்காக பொறுத்துக்கலாம், இந்த லில்லி சனியை ஏதாவது இம்சை பண்ணட்டும், இனிமேல் கல் எடுத்து மண்டையை பொழுந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் டெய்லி ஏதாவது உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, இப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்கு. ஒன் டே வந்து இந்த ஸ்கூலில் ஆனுவல் டே வைப்பாங்கள்ல அந்த மாதிரி ஃபங்க்ஷன். ஸோ ஜிமின் உங்களை லாஸ்ட்டாக தள்ளி விட்டப்போ நீங்கள் அப்படியே கண்ணில் டியர்ஸோடு எழுந்து நிற்கிறத பார்த்ததுமே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட வரல, இருந்தாலும் நீங்கள் ஏதாவது லில்லியை பண்ணால் ஒரு ஆளாக வந்து நிற்கிறது அவன் தான். நீங்களும் அவனை முறைச்சிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட சண்டை வளர்க்காமல் போயிடுவீங்க. ஸோ இப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆனுவல் டேக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பையும் அதே மாதிரி தான் ஆட விடாமல் வந்து இம்சை பண்ணிகிட்டு இருக்கா. உங்களுக்கும் எரிச்சலாக வருது. ஆடவும் தெரியாது, ஆனால் சல்ல பண்ணாமல் இருக்கவும் மாட்டான். மிஸ் இவளோட நான் ஆடலை, இவளை தனியாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் கீழே இறங்கிறீங்க ஸ்டேஜை விட்டு. மேமோ இல்லை 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டே இருக்கீங்க, இதுலையாவது ஒத்துமையாக இருங்க, 2 பேரும் தான் ஆடணும் அப்படின்ட்டுறாங்க. எரிச்சலாக வருது. வேறு வழி இல்லாமல் அவளோட ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸ் ஆடுறீங்க. பட் அவளை விட நீங்கள் தான் சூப்பராக ஆடுறீங்க. ஸோ எல்லாருமே ஐயோ டான்ஸ்க்கு இவ தான் திருஷ்டியே, ஆடவும் தெரில, ஏன் இப்படி பண்ணுற, ஆட்டத்தை கெடுக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அவளை கழுவி ஊற்றி உங்களை ப்ரௌடாக பேச அவளால் தாங்கிக்க முடியல. அவளுக்கு ஆத்திரமாக வருது. ஸோ நெக்ஸ்ட் இயர் அப்படியே வந்துட்டு எல்லோரும் ஜாயின் பண்ணுறீங்க. நீங்கள் எப்பவும் போல் நல்லா படிக்கிற பொண்ணு, கிளாஸ் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, நல்ல மார்க் எடுப்பீங்க. ஸோ அதையும் அவளால் தாங்கிக்க முடியல. என்ன இது, ஸ்போர்ட்ஸுனாலும் சரி கல்ச்சுரல்ஸுனாலும் சரி எல்லாத்துலேயும் இவளே ஃபஸ்ட்டு வரா, படிப்புலையும் சே இந்த இலவை நமக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு வீட்டில் உட்காந்து பழப்பிட்டு இருக்கா. அவங்க அம்மாவோ லில்லி கண்ணை பால் குடிச்சிட்டு படமா ஆடிட்டு என்னமோ புள்ள படித்து கிழிக்கிற மாதிரி பாலோட இருக்க ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு அவள் தட்டி விடுறா. என்ன கண்ணு ஏன் அப்படி கோபமாக இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, என்ன ஒன்றா கண்ணு அவள் படிக்கிற ஸ்கூல்லே என்னையும் படிக்க வச்சுருக்கீங்க, என் அப்பாவை அவள் அப்பான்னு சொல்லிட்டு தீச்சிடா. அந்த செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணுங்க இருக்கிற இடத்துல என்னை வச்சுட்டு அவள் தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கா, எனக்கு செகண்டாக இருக்க பிடிக்காது மம்மி அப்படின்ட்டு கத்துறா. அதுக்கு நான் என்ன கண்ணு பண்ண முடியும், நீ படித்து நல்ல மார்க் எடுக்கண்ணு, என்னால் அதெல்லாம் முடியாது, எனக்கு அவ்வளோவா படிப்பு வரலம்மா. இங்கே பாருங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, அந்த குடும்பம் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கேலி பண்ணுறாங்க, அப்பாவோட செகண்ட் வீல் வருதுன்னு சொல்லி கடுப்பேற்றுறாங்கம்மா, என்னால் முடியல அப்படின்ட்டு இவ ஒரு பக்கம் அவங்க அம்மாட்ட அழுத பற்ற வைக்க அந்த அம்மாவோ அப்படியே வெளியில் வந்து யோசிச்சு நிற்குது. ஜிமின் அப்பா என்னம்மா பெரிய யோசனையில் இருக்க அப்படின்னு வராரு. அது அண்ணா லில்லி ரொம்ப வருத்தப்படுறானா, இத்தனை காலம் விட்டு வச்சதே தப்பு, அவங்க வளர வளர லில்லி ரொம்ப பயப்படுறானா, எல்லாத்துலேயும் அந்த பிள்ளைங்க முன்னாடி இருக்குது, அழகுலையும் சரி படிப்புலையும் சரி. என் பிள்ளைக்கு அவ்வளவா அறிவு இல்லை படிப்பும் இல்லை, அதனால் என் பிள்ளைக்கு 2ஆவதாக இருக்கலாம் பிடிக்கல. உன் பிள்ளை அதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறார் அவர். அண்ணா நீங்களே இப்படி சொன்னால் எப்படி, இப்போ என்னம்மா பண்ணணுங்கிற, அந்த குடும்பம் இங்கே இருக்கக்கூடாதுண்ணா. என்னம்மா பேசுகிற, ஆமாம் அண்ணா பாரு அத்தானுக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை, அப்பா பண்ணது தப்பு, பிடிக்கலங்கிறவரை கஷ்டப்படுத்தி இது மாதிரி கல்யாணமே பண்ணி வச்சுருக்கக்கூடாது. சரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அந்த மனுஷன் கூட வாழ்ந்துட்டு தானே இருக்காரு, அப்புறம் என்ன. இல்லைண்ணா அவங்க அந்த குடும்பம் இங்கே இருக்கிற வரையும் நாங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டோம், அந்த குடும்பம் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போல நானும் என் பிள்ளையும் செத்துருவோம் அப்படின்ட்டு அவங்க மிரட்ட. சரி நான் அந்த குடும்பத்தை காலி பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமின் அப்பாவோ ஆளை பார்த்து பேசி அவர் தான் வீட்டோட அப்படியே வந்து எல்லாத்தையும் கொளுத்தி விட சொல்கிறாரு. பிகாஸ் உங்கள் அப்பா இந்த நேரம் ஊரில் இல்லை, அவரும் வந்துட்டு எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்கார். இந்த நேரத்தை பயன்படுத்தி நைட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வீடு பற்ற வச்சு விட்றாங்க. நீங்கள்லாம் குட்டி பிள்ளைங்கள, ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா தான் என்ன ரொம்ப அனலாக இருக்குது திடீர்னு அப்படிங்கிற மாதிரி முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா வீடு நாலா பக்கமும் எரிஞ்சிட்ருக்கு. அவங்களுக்கும் தூக்கி வாரி போடுது. ஐயோ என் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோ அப்படியே 2 குழந்தைங்கள பின்னாடி கையை பிடிச்சி அவசரமாக இழுத்துட்டு போய் வெளியே தள்ளுறாங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டு நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலி உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டும் உங்கள் கூட தான் இருந்திருப்பாங்க. பிகாஸ் உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு குழந்தைங்க கிடையாதுன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணியிருப்பாரா, அதனால் வந்து அவங்க உங்கள் அம்மாவோட தான் இருந்திருப்பாங்க. உங்கள் 4 பேத்தி பார்த்துக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கனால கூடவே இருந்திருப்பாங்க. ஒரு அம்மா மாதிரி தான் அவங்கள வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்கும் நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எரிய ஆரம்பித்ததும் உங்கள் அம்மா தட்டு மாதிரி அவங்களையும் எழுப்பி அவங்க கையில் உங்களையும் உங்களோட
இன்னொரு சிஸ்டர் சுகாவோட ஒய்ஃப், அந்த சிஸ்டரையும் கையில் பிடிச்சி இவங்களை ஃபஸ்ட்டு வெளியில் கூட்டிகிட்டு போ, இன்னும் 2 பேத்தையும் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு இவங்க 3 பேத்தையும் வெளியில் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க வெளியில் வந்ததும் இவங்க மீதி இருந்த 2 பேத்தையும் தூக்கிட்டு வரும்போது கரெக்டாக வீடு அப்படியே உட்காந்து நல்லா ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த 3 பேரும் அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலாயிருப்பாங்க. இதை பார்த்த நீங்கள் அவ்வளோதான் அப்படியே ஷாக்கில் நீங்கள் மறுபடியும் உள்ளே ஓட தான் அம்மா அம்மா அப்படின்னு கத்திட்டு நீங்களும் அவங்க சிஸ்டர் உள்ளே ஓட அப்படியே அவங்களோ விடாமல் பிடிச்சிட்டு இருப்பாங்க. போகாதீங்கடா நீங்களாவது உயிரோடு இருக்கணும் அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சிட்டு எரிஞ்சு ஃபுல்லாக வீடு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னா அக்கம் பக்கத்தில் எல்லா ஹெல்ப்பும் கேட்டாச்சு. பட் எல்லோரும் வந்து தீயெல்லாம் அணைக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சிருது. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. அவங்களுக்கும் அவசரத்தில் என்ன பண்ண தெரியல. அதுக்கப்புறம் அவங்க தகவல் சொல்லி பக்கத்துலேருந்து எல்லாம் வரதுக்குள்ளே ஃபயர் இன்ஜின்லாம் வரதுக்குள்ளே முக்கால்வாசி முடிஞ்சிடுது. ஸோ அதனால் அந்த நெருப்பில் அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. அம்மா இறந்து போகிறது எவ்வளோ இதாக இருக்கும். அது கண்ணு முன்னாடி பார்த்துருக்கீங்க. அப்படியே வேதனையோட அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் சிஸ்டரையும் உங்களையும் அப்படியே அவங்க கையில் பிடிச்சிட்டு இதுக்கு மேலேயும் இந்த ஊரில் நீங்கள் இருக்க வேணாமா, இதை தானே நான் அப்போலேருந்து சொன்னம்மா, அம்மா கேட்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் அழுறீங்க. உங்கள் அப்பா வர்றதுக்குள்ளே நம்ம போயிடலாம், இந்த ஊர் வேணாம், இந்த ஜனங்களை வேணாம், உன் தங்கச்சிங்களும் அம்மாவும் செத்துட்டாங்கடா, அதை மனசில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்களெல்லாம் சும்மா விட்டுறாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா அப்படின்னு பார்க்க இப்போதைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கணும், உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதனால் அவங்கள நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் அவங்கள வளர்த்துருப்பாங்க. சுகா வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்தப்போ கூட அந்த அம்மா தான் இருந்திருப்பாங்க, உங்கள் அம்மா கிடையாது. ஸோ அம்மா இறந்தா நீங்கள் அந்த கடுப்பில் தான் இருக்கீங்க. பழி வாங்கணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் அப்போ நீங்கள் சின்ன பொண்ணுங்கனால பெருசாகி வரேன் அப்படின்ட்டு தான் அந்த ஊரை விட்டே போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஊரை விட்டு போனதுக்கப்புறம் உங்கள் அப்பா பிஸ்னஸ்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு உங்கள் அம்மாவை தான் தேடி வந்திருப்பார். வந்தால் அங்கே வீடே இல்லை. வீடு இருந்ததுக்கான எந்த தடையும் இல்லாமல் எரிஞ்சு போன வீடை தான் பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அக்கம் பக்கம் விசாரிக்கும் போது இந்த மாதிரி நடந்து தெரிஞ்சதும் அவரால் தாங்கிக்கவே முடியல. தான் பொண்டாட்டி 2 பிள்ளைங்களுக்கு இறந்துருச்சு, இன்னும் 2 பிள்ளைங்க எங்கே போச்சுன்னே தெரிலன்னு அப்புறம் வேதனையில் துடிக்கிறாரு. யார் பண்ணியிருப்பான்னு அவரும் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி அலைகிறாரு. ஸோ அவனால் அதை தாங்கிக்கவும் இல்லை. ஒய்ஃபோட டெத்துக்கு தான் காரணம். நம்ம மட்டும் அவள் அன்னைக்கே சொன்ன மாதிரி ஊரை விட்டு போகிறதுக்கு விட்டுருந்தோம்னா அவள் இன்றைக்கி உயிரோடவாது இருந்திருப்பா. 2 குழந்தைங்க வாழ வேண்டிய வயசில் செத்துருச்சுன்னு அவர் அதை நினச்சே உங்கள் அப்பாவும் இறந்து போகிறாரு. உங்கள் அப்பாவோட டெத்தை கேள்விப்பட்டு அப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ காலேஜ் வந்து சேர்கிற டைம், அந்த மாதிரி டைமில் தான் உங்கள் அப்பாவோட டெத்தே உங்களுக்கு தெரிய வருது. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு லாஸ்ட்டாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாரு. நீங்கள் அப்போ கூட வந்திருக்க மாட்டீங்க, இறந்ததுக்கப்புறம் தான் வரீங்க. பிகாஸ் அவ்வளோ கோவம் உங்களுக்கு. அவர் ஒருத்தர் சரியாக இருந்தால் இவ்வளோ தப்பு நடந்திருக்காதே அப்படின்ட்டு அவர் ஒருத்தரோட ஆசைக்காக இத்தனை பேத்த இப்படி ஆக்கிட்டாரே அப்படிங்கிற கோவம், எல்லாரோட லைஃப்பும் கேள்விக்குறி ஆனதுக்கு காரணமும் அவர் தானேன்னு லில்லியை விட உங்கள் அப்பா மேலே உங்களுக்கு அவ்வளோ கோவம். ஏன்னா அவளோட இந்த நிலைமைக்கு காரணமும் உங்கள் அப்பா தானே. பேசாமல் அவர் அன்னைக்கு அந்த முடிவு எடுத்திருந்தா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவோ. ஆனால் அன்னைக்கு சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் கிட்டே நீங்கள் லாஸ்ட்டாக அம்மா இந்த லில்லி எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா, எரிச்சலாக வருது, அவள் ரொம்ப பண்ணுறாம்மா அப்படிலாம் திட்டும் போது பாருங்கள், எனக்காக ஒன்று பண்ணுங்க, உங்கள் அப்பா கௌரவமாக வாழ்ந்த மனசை என்னால் தான் அவர் கலங்கம். மா அப்பா பண்ணதாம்மா தப்பு அப்படிங்கிறீங்க. சரி, இப்போ யார் சரி யார் தப்புன்னு பேச வரல, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள். அவர் குடும்ப கௌரவம் அது ரொம்ப முக்கியம். அந்த மனுஷன் அதை தான் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தார். அதனால் என்றைக்கும் என் பொண்ணுங்களால் அவங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது. அவர் பொண்ணோட உயிருக்கோ இல்லை அவர் கௌரவத்துக்கோ எந்த இழுக்கும் வந்துடக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை நீங்கள் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சொல்லனாலே அந்த ஒரு காரணத்தினால நீங்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வந்து பண்ணக்கூடாது, உயிருக்கு தானே ஆபத்து வர வைக்கக்கூடாது, மற்றபடி எது வேணாலும் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்துப்பீங்க. ஸோ லாஸ்ட்டாக அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு போகிறீங்க. அங்கே அவங்க அப்பாவோட டெத் வச்சுருக்காங்க. லில்லியோ ஒரு பக்கம் அழுதுட்டுருக்கா, அவங்க அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க. இங்கே உள்ள காலை வச்சதும் ஆரம்பிச்சிடுறாங்க மொயிண்டு, இவங்களால தான் என் புருஷன் செத்தாரு, இவன் அம்மா கறியால் தான் அப்படின்ட்டு மறுபடியும் இந்த டெத்துக்கு வந்து உங்களை கரிச்சு கொட்ட. ஆனால் அந்த நேரத்தில் ஊர் மக்கள்லாம் ஏமா அதெல்லாம் முடிஞ்சு போச்சே, அவரே செத்துட்டாரு, இந்த பொண்ணு கடைசியாக பார்க்க வந்திருக்கு, இதுக்காவது விடுங்க, ஏன் இப்படி கரிச்சு கொட்டுறீங்கிற மாதிரி ஏதோ ஒருத்தர் எங்கேருந்தோ பேச கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படியே வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. என்ன இருந்தாலும் அப்பா எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருப்பாரு. உங்களை ஒரு மாதிரி லில்லியை ஒரு மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டார், நல்லா தான் வளர்த்துருப்பார். லில்லி எப்படி இருக்காலோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணியிருப்பார். சொல்லப்போனால் நீங்கள் தானே லீகல் டாட்டர்ஸ். ஸோ உங்கள் மேலே ரொம்பவுமே வந்துட்டு பாசமாக தான் இருந்திருப்பார். அதெல்லாம் நினைக்கும் போது உங்கள் கண்ணே டியர்ஸ் வருது. சுகா ஒய்ஃப் அவளும் அப்படியே அலறா. 2 பேரும் அப்படியே அப்பாவை பார்த்துட்டு அவங்க சித்தி தானே, அதாவது உங்கள் அம்மா மாதிரி இப்போ வளர்க்குறவங்க தானே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் போகலாமா அப்படிங்க உங்கள் அப்பாவுக்கு இறுதி சடங்கு வரைக்கும் நின்றுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் இருக்கிற ஊரில் தான் ஜிமினும் வந்துட்டு காலேஜ் சேர்ந்துருப்பான்.
அதே காலேஜில் தான் நீங்களும் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறீங்க. அவனும் அங்கே தான் படிச்சுட்ருக்கான் செகண்ட் இயர். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே காலேஜ்குள்ளே போகும்போது அப்படியே கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருந்த பசங்க அப்படியே பால் அடிக்க அது உங்கள் மூஞ்சுக்கு நேரம் வருது. நீங்கள் பயந்து போய் கண்ணை இறுக்கி மூடிக்கிறீங்க. பட் ரொம்ப நேரம் ஆகும் பால் உங்கள் மூஞ்சில் படவே இல்லை. என்ன அப்படின்னு மெதுவாக கண்ணு திறந்தா ஜிமின் அதை அப்படியே பிடிச்சிட்டு உங்களை பார்த்து அழகாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்து நிமிஷம் ஜோக் ஆகிட்டு இவனா அப்படின்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஜிமினை நல்லா அடையாளம் தெரியுது. பட் ஜிமினுக்கு தான் உங்களை அடையாளம் தெரியல. பிகாஸ் நீங்கள் உங்கள் அப்பா டெத்துக்கு போனப்போ லாஸ்ட்டாக அவனை வரும்போது பார்த்துருப்பீங்க. பட் ஜிமின் உங்களை பார்க்கவே இல்லை. அதனால் அவனுக்கு நீங்கள் யாருனே தெரில. அவனும் உங்களை சாரி அடி எதுவும் பட்டுருச்சா அப்படிங்கிறான். இல்லை அதான் நீங்கள் பிடிச்சிட்டிங்களே அப்படிங்கிறீங்க. ஓகே நியூவா அப்படின்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாம். யுவர் குட் நேம் அப்படிங்க. அது எதுக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு நீங்கள் அங்கே நிற்கவே இல்லை. கடைன்னு போயிடுறீங்க. அப்படின்ட்டு அவன் அப்படியே தலையை கொதித்தும்ப டே மச்சான் அப்படின்னு அங்கேருந்து பாய்ஸ் எல்லாம் சவுண்ட் விட வரேன்டா அப்படின்ட்டு பால் எடுத்துகிட்டு அங்கே ஓடிடுறான் ஜிமின். நீங்களும் அவனை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே வர அங்கே தான் இல்லையும் ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்கா. ஸோ அதே கிளாஸ் ரூமில் இருக்கா. அவளை பார்த்ததும் இந்த சனியனா அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு அவளும் உங்களை அப்படி தான் பார்க்குறா. இவ இருக்க காலேஜுன்னு தெரிஞ்சால் வந்திருக்க மாட்டேன். மாமா இங்கே படிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டனால வந்தேன். அவர் இங்கே படிக்கிறாரு, அவர் கூட படிக்கலான்னு வந்தால் சனியே இவள் இங்கே தான் இருக்காளா அப்படின்ட்டு வந்ததுமே ஆரம்பிச்சிடா. நீ எப்படி இங்கே சேர்ந்த அப்படின்ட்டு உங்ககிட்ட அப்படியே சண்டைக்கு வர. நீங்களும் பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்க. இப்போ தான் ஜேகேவோட ஒய்ஃப் இருப்பாங்கள்ல அவங்களும் ஆரமோட ஒய்ஃபும் ரெண்டு பேரும் உனக்கு என்ன பிரச்சனை, என்ன வந்தது வராதுமா அவகிட்ட சண்டைக்கு போகிற, நீங்கள் தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறீங்க. நீங்கள் தெரியாதா? என்ன தெரியாது? எப்படி தெரியாமல் இருக்கும்? ஏன் என்னை பற்றி சொன்னால் உன் அம்மாவை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டான். வேணாம் வாயை அடக்கு லில்லி, தேவையில்லாமல் பேசாத அப்படின்ட்டு நீங்கள் கோவமாக பேச அவ்வளோ அடங்க மாட்டேங்கிறா. காய்ஸ் உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா, இவ அம்மா அப்படின்னு ஆரம்பிக்க உங்களுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. அப்படியே அவள் கழுத்தை பிடிச்சி செவத்தோடு சாச்சிடுறீங்க அப்படின்னு அவள் திணற. இந்த பக்கம் ஜேகே ஒய்ஃபும் ஆரம் ஒய்ஃபும் அப்படியே உங்களுக்கு பிடிச்சி பார்த்து வந்ததுமே அவளை போட்டு தலை பார்க்குற யாருமா நீ அப்படின்னு பார்க்குறாங்க. இவளெல்லாம் குழந்தையிலே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருக்கணும், விட்டுட்டாங்க அதான் அப்படின்ட்டு முறைக்கிறீங்க. ரிலாக்ஸ் என்னாச்சு? என் பேர் ஹீரா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறீங்க. ஸோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவங்களா எனக்கு அடிப்படிச்சு அவகிட்ட பேசிகிட்டு இருக்காளுங்க. உன்னை விட இப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காளே, இருடி உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களை முறைச்சிட்டு வம்பு இப்போதைக்கு வளர்க்க வேணான்னு அவள் பாட்டுக்கு போயிடறா. நீங்கள் அப்படியே அவளை முறைச்சிட்டு வந்து உட்கார அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்தவங்களோ என்னாச்சு மேடம் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க அப்படின்னு ஆரம்பிக்க. இப்படி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. உங்களுக்கு பார்த்ததுமே அவங்கள பிடிச்சது அவங்களுக்கும் உங்களை. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டோரியை அவங்கக்கிட்டே சொல்ல அட பாவத்தை இவ்வளோ டெரர் பீஸ் ஆவ அது ஒரு டம்மி பீஸு. ஆமாம் சரியான கிரிமினல் போல இருக்குது. ஆமாம் இது மாதிரி ஆளெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது. அம்மா சாகிற அளவுக்கு பண்ணியிருக்காளே. ஆமாம் ரிலாக்ஸ் உடனே ஃபீல் பண்ணாத விடு, ஜஸ்ட் சில், நாங்கள் இருக்கோம் உனக்கு அப்படின்னு அன்றைக்கி படித்த கை தான் இன்றைக்கி வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே தான் உங்களோட காலேஜ் டேஸ் நல்லபடியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இடையில அப்பப்போ ஜிமினையும் பார்க்குறீங்க. அவனும் உங்களை யாருனே தெரியாதனால சைட் அடிக்கிறான். ஸோ லைப்ரரியில் புக்கை எடுத்துகிட்ருக்க அப்படியே உங்கள் கை மேலே அவன் கை, நீங்கள் டக்குன்னு கையை வருவ. அவனும் ஹாய் வாட் அ கோஇன்சிடென்ட் அப்படிங்கிறான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்டு நகர ஹலோ மேடம் பேச மாட்டிங்களா அப்படிங்கிறான். உங்ககிட்ட நான் என்ன பேச அப்படின்ட்டு நகர போக ஏன் பேசக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லிட்டாங்களோ? அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை. ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் அதனால் உங்களை வலிகிறத நிறுத்தலை. எங்கே போனாலும் ஹாய் அப்படின்ட்டு வருவான். இவன் ஒருத்தன் அப்படின்னு நீங்கள் பார்க்க ஜேகே ஒய்ஃபோ என்ன மச்சான் வேறு ரூட் ஒன்று ஓடுது போல். ஷோ இவன் அந்த லில்லியோட மாமா பையன். ஓ சாருக்கு நீ யாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதான் சுற்றி வரான். ஓ சின்ன வயசில் பார்த்துருப்பேன், ஒரு வேளை சின்ன வயசு கிரஷ் நீ தானோ? சும்மா இருங்கடி, அவனுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சால் தெரிச்சிருவான். ஓ அப்படியா சாரை கலாய்ப்போமா அப்படின்ட்டு ஆரம் ஒய்ஃப் கேட்க சைக்கோ நீ ஏதோ ஆரம்பிச்சு விட்றாத, சும்மா இரு, சும்மா போகிற உடனே பிடிச்சி வெளியில் போடுக்க வேணாம். சும்மா ரெடி கலாய்ப்போம், சின்ன வயசில் அவனை எவ்வளோ படுத்தியிருப்பாங்க. அது அப்போது அதுக்கப்புறம் இவன் வரவே இல்லை அந்த சம்பவத்துக்கு அப்புறம். ஓ மேடம்க்கு சார் மேலே சாஃப்ட் கார்னரா? அதெல்லாம் இல்லை பின்ன. இவனை வச்சு ஒரு ப்ளே பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் மச்சான் என்னான்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் கூட இருப்போம் அப்படிங்கிறாளுங்க. அதுவா இவனை வச்சு தான் அந்த லில்லியை அளவிடணும். அவளுக்கு செகண்டாக இருக்கிறது பிடிக்காதுல்ல,
செகண்டுன்னு சொல்லி எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பா. செகண்டாக இருக்குது எவ்வளோ பெரிய வலின்னு அவளுக்கு நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். மச்சான் ஏதோ பிளான் பண்ணிட்ட போல. எஸ், இவனுக்கு இப்போதைக்கு நான் யாருன்னு தெரியாது. ஸோ இவனுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் அவன் கண்ணில் காதல் டன்டனா வலியுதேடி. அதை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மச்சான் தப்பு அப்படின்ட்டு ஜேகே ஒய்ஃப் போல. தப்பு இல்லை, கொஞ்சம் விளையாட மட்டும் பார்க்குறேன். ஏய், இந்த விளையாட்டுன்னு சொல்லி நீ மாட்டிக்காத. இல்லை மச்சான், நான் மாட்ட மாட்டேன். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில அப்படிங்கிற 1000 ஒய்ஃபு நீங்களோ. அதெல்லாம் எதுவும் தப்பாக நடக்காதுடி. சரி மச்சான், எது வேணாலும் பண்ணு, கூட இருப்போம் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சா யார் தான் எதுவும் பண்ண மாட்டா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே களத்தில் இறங்குறீங்க. அதாங்க ஜிம்மினை சைட் அடிக்கிறது, நீங்களோன்னு குறுன்னு பார்க்குறது. அவனும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ பார்க்குற மாதிரி இருக்கேன். டக்குன்னு ஜிம்மின் அப்படியே தெரியும் பார்க்க. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்ட. அப்படியே போக ஐயோ கல்ட்ராலே அப்படின்ட்டு அவனும் அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு மச்சான் இருங்க வரேன் அப்படின்ட்டு குடுக்குன்னு ஓடி வரான். நீங்களாம் வர தெரிஞ்சதும் அப்படியே வேகமாக நடக்க ஹலோ அப்படின்னு சவுண்டு விட்றான். நீங்கள் திரும்பி பார்க்காம நடக்க ஹலோ மேடம் உங்களா தான் அப்படின்னு வந்து முன்னாடி நிற்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன கண்டும் காணாத மாதிரி போனால் என்ன அர்த்தம்? அது நான் உங்களை பார்க்க வரலையே. அப்புறம் அங்கே நின்று குறுன்னு யார் பார்த்தீங்களா? அதை சும்மா நான் ப்ளே பண்ணுறதை பார்த்தேன். அப்புறம் ஏன் நான் பார்த்ததை ஓடி வரீங்க? அதெல்லாம் சும்மா தான், நகருங்க நான் போகணும் அப்படிங்கிறீங்க. ஹலோ அப்படின்ட்டு மறுபடியும் கை பிடிக்கிறான். கொஞ்ச நேரம் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு ஜேகே ஒய்ஃபும் ஆரம் ஒய்ஃபும் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை பை அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஏய் மச்சான் சீரியஸாக போகுது, வேணாடி தோட ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் 2 பேத்துக்கும் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அக்கறையில். நீங்களோ இல்லடி முடியாது, நானும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை மச்சான், நான் ரொம்ப இழந்திருக்கேன்டி. என் அம்மா உயிர் போயிருக்கு, என் கூட பிறந்த 2 சிஸ்டர்ஸை காணோம், இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இல்லை மச்சான் புரியல, உன் சிஸ்டர்ஸ் இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். ஆமாம், நாங்கள் இறந்துட்டாங்கன்னு தான் நினச்சோம். ஆனால் என் சிஸ்டர்ஸ் 2 பேரும் இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. கூட பிறந்தவல்ல அந்த உள்ளுணர்வை சொல்லுது. அது மட்டும் இல்லை, இறந்த டெட் பாடி ஒன்று தான், அம்மாவோடது மட்டும்தான் எரிஞ்ச நிலையில் கிடச்சிது. 2 சிஸ்டர்ஸ் எதுவும் கிடைக்கவே இல்லை, இறந்துட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்னமோ எனக்கு அப்படி தோணுது, என் ஓன் சிஸ்டர் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, என் சிஸ்டர் இருக்கால அவளுக்கும் அதே ஃபீல் இருக்குது. அவள் கூட பிறந்தவ இருக்கிற ஃபீல் இருக்குன்னு சொல்கிறா. அப்போது கண்டிப்பாக அவங்க 2 பேரும் இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியல எங்கே இருக்காங்கன்னு. இன்றைக்கி அவளுங்க எங்களை மாதிரி நல்லா படித்து நல்ல நிலைமையில் இருக்காங்களோ இல்லை யாருக்கிட்டையாவது மாட்டி, நினைக்கவே பயமாக இருக்குடி. ஏன்டி இப்பெல்லாம் பேசுகிற? அதெல்லாம் அவங்களுக்கு எதுவும் தப்பாக நடந்திருக்காது. எங்களுக்கு ஆன்ட்டி இருந்தாங்கடி, எங்களை வளர்த்தாங்க எங்கள் அம்மாவா. அதனால் ஓகே, அவளுக்கு பாவம் 2 பேரும். அதுலேயும் என் கூட பிறந்தவ ரொம்ப பயந்தாங்கோழி. அவள் கூட உள்ளவளை அவள் எப்படி பார்த்துக்க போகிறான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவளுங்களும் ஒன்றா இருக்காளுங்களா இல்லை தனித்தனியாக இருக்காளுங்களா? அவளுக்கு 2 பேரும் யாரும் எதுவும் பண்ணிட்டாங்களா? உசுரோட இருக்காளுங்களா இல்லையா? எதுவுமே தெரில. இன்றைக்கி என் குடும்பம் இப்படி பிரிஞ்சு என் அம்மா இல்லாமல் என் 2 சிஸ்டர்ஸும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாமே காரணம் அந்த லில்லி, அவளோட குடும்பம். அந்த லில்லியையும் அவள் அம்மாவையும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என் அம்மா என்கிட்ட இறந்து போகிறதுக்கு முன்னாடி ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க, அவள் உயிருக்கு என்னால் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு. அந்த ஒரே காரணத்துக்காக அவளை நான் விட்டு வச்சுருக்கேன். ஆனால் அவளுக்கு வலிக்கணும், வலிக்க வைப்பேன் அப்படிங்கிறீங்க. ஓகே மச்சான், நீ ரொம்ப இழந்திருக்க, நாங்கள் கூட ஏதோ நினச்சோம். பட் ஒருத்தரோட எமோஷ்னலோட விளையாடுறது அப்படின்னு பார்க்குறாங்க. எனக்கு வேறு வழி தெரியல மச்சான் அப்படின்ட்டு நீங்கள் அவங்க கையை பிடிக்க. ஓகே, நீ எது பண்ணாலும் அவங்க கூட இருப்போம், ஃபீல் பண்ணாத விடு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எது பண்ணாலும் அவங்க கூடவே தான் இருக்கிறாளுங்க. ஸோ இதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு ஜிம்மினை சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு அத்தை பையன் நமக்கு இல்லாமல் போயிட்டானே அப்படிங்கிறது. ஏன்னா எப்போவுமே லில்லியை வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுருப்பான். அதை பார்க்கும்போது ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து இப்போ ஜிம்மின் மேலே ஒரு லவ் இருக்குது. பட் அந்த லவ்வை நீங்கள் உண்மையாக பண்ணுறீங்களான்னு உங்களுக்கே இப்போ வரைக்கும் தெரில. ஸோ நீங்களோ எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணணும், அந்த லில்லியை கதற விடணும். பிகாஸ் லில்லிக்கு தான் ஜிம்மின்னு சின்ன வயசுலேயே பேசி வச்சது. ஸோ அந்த எண்ணத்தை உடைக்கணும் அப்படிங்கிறத உங்களோட எய்மாக வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிம்மின் விளையாண்டுட்டு பார்த்துட்டு நீங்களும் அங்கே விளையாட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ப்ளே கிரவுண்டில் அவன் ப்ளே பண்ணிட்டு இருந்தவன் அப்படியே பார்க்குறான்.
ஆஹா நம்ம ஆளு அப்படிங்கிற மாதிரி அவன் சரி ஜிமினை பொறுத்த வரைக்கும் லில்லியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நம்மளால் இல்லை. அவனுக்கு சின்ன வயசுலேருந்து பேசி வச்சுருக்காங்க அவ்வளோதான். பட் அவன் மனசில் என்ன இருக்கணும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஸோ போக போக தெரிஞ்சுக்கலாம். அப்படியே அவனும் உங்களே தான் ஒத்து பார்க்குறான். நீங்களோ வந்துட்டு தனியாக தான் வந்துட்டு வாலிபாலை வந்துட்டு விளையாண்டுட்ருக்கீங்க. தனியாக சும்மா டப்புன்னு தட்டுறீங்க, போட ட்ரை பண்ணுறீங்க. பட் அது உள்ளே ஒழுக மாட்டேங்குது. நீங்கள் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கா. கொஞ்சம் நேரத்துன்னு பார்க்க உங்களை டக்குன்னு அவன் ஹிப்போட ஹோல்ட் பண்ணி தூக்க நீங்கள் பாலை போட்டு தான் ஹாய் போட்டேன் அப்படிங்கும் போது தான் யோசிக்கிறீங்க, என்ன நம்ம எப்படி மேலே அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு பார்க்க ஜிமின் தான் உங்களை தூக்கி பிடிச்சிருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. பால் போட ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறான். அது கீழே விடுங்க அப்படிங்கிறீங்க. ஹாப்பியா அப்படிங்கிறான். கீழே விடுங்க யாராச்சும் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்ட்டு மெதுவாக இறக்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. 2 பேர் உடம்பு அப்படியே உரசிட்டு நீங்கள் அவன் கீழே இறக்கி விட்டோம், நகரவே இல்லை. உங்களை சடனாக அப்படியே திருப்புறான். அப்படியே உடனே பார்க்குறீங்க. ஆனால் உங்களே பார்த்துட்டு என்ன பால் போடலாமா அப்படிங்கிறான். ஐ மீன் விளையாடலாமா அப்படிங்கிறான். இல்லை எனக்கு விளையாட பிடிக்கும், பட் ப்ராப்பராக தெரியாது. ஓ நோ ப்ராப்ளம், நான் சொல்லித்தரலாமா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு பார்த்துருக்கீங்களே க்ரௌண்டில் விளையாண்டுட்டு தானே இருக்கேன், அது தெரியும், பட் அப்படிங்கிறீங்க. என்ன நான் சொல்லித்தரேன் வா அப்படின்னு கையை பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே உடனே பார்க்க இதுக்கப்புறம் உங்களுக்கு அவன் தான் விளையாட சொல்லி கொடுக்குறான், எப்படி பால் போடணுன்ட்டு. அப்பப்போ உங்களை தூக்கி வேற விடுறான். ஸோ நீங்களும் இப்படி பொசுக்குன்னு தூக்காதீங்க. ஏன் அது வேணாம், ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கிட்டே வரான். அது அப்படியே உங்கள் ஹேரெல்லாம் முன்னாடி போட்டு உங்கள் கழுத்துக்கிட்ட சொல்லு அப்படிங்கிறான். உனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதே சமயம் ரொம்ப ஓர போகிறோமோ அப்படின்னு இது காலேஜ் அப்படின்னு அவனை விட்டு நகர்றீங்க. ஹே அதனால என்ன அப்படின்னு உங்கள் கை பிடிக்கிறான். ஹலோ ஓர போகிறீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து குடுன்னு ஓடிடுங்க. போடி போ, எத்தனை நாளைக்கு போகிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்ப இங்கே லில்லியோன்னு பயங்கரமாக முறைச்சிட்ருக்கா. என்னடி முட்டக்கா நீ முறைச்சிட்ருக்க அப்படிங்கிறான். என்ன மாமா பண்ணிகிட்ருக்க நீ? பார்த்ததெல்லாம் நீ சொன்ன வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலி லில்லி தான் சொல்லியிருப்பா, நீயும் அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுமாமா. எது லூசாடி நீ? மாமா இங்கே பாரு, எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. எல்லா இடத்துல அவள் நம்பர் 1 வந்துட்டுருக்கா, அதை உடைக்கணும். அவள் கீப்போட ஒய்ஃப் தானே, அவளுக்கு எதுக்கு நம்பர் 1? அதுக்கு தான் நீ அவளை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கணும். லில்லி பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்காத. நான் இப்போ வரைக்கும் உன்னையை கூட லவ் பண்ணதில்லை, என்ன போய் அப்படிங்கிறான். இங்கே பாரு மாமா, உனக்கு என்னை பிடிக்கும் தானே, அதுக்கு அவங்க 4 பேராக இருந்தாங்க, நீ தனியாக இருப்ப, அதனால் உனக்காக ஹெல்ப் பண்ணணும்னு கூட நின்ன. நீ சில சமயம் சரியாக பண்ணியிருக்க, சில சமயம் தப்பா இல்லை நிறைய சமயம் தப்பு தான் பண்ணியிருக்க. அதுக்கும் அந்த வயசில் எனக்கு விவரம் தெரியாமல் கூட துணையாக இருந்திருக்கேன். இதுக்கப்புறமும் அதே மாதிரி இருக்கணும்னுலாம் சொல்லாத, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறான். சரி மாமா சாரி, இனிமேல் உன்கிட்ட பேசி வேஸ்ட், நான் அதுக்கு வேறு யாராவது பார்க்குறேன். எது? ஆமாம் நீ தான் செய்ய மாட்டேங்கிறியே, யாரையாவது ரெடி பண்ணி அவளை லவ் பண்ண வச்சு அவளை என்ன பண்ணுற பார் அப்படின்னு அவள் சொல்ல இங்கே ஜிமினுக்கு தூக்கி வாரி போடுது. எது? இது ஒரு சைக்கோ, பண்ணாலும் பண்ணும் அப்படின்ட்டு. ஹே சும்மா ஆனால் சீடி பார்த்தேன் பெண்ணா, அவளை நம்ம பக்கம் வர வைக்கணும் அதானே? ஆமாம் மாமா, உன்னை அவள் லவ் பண்ணணும், அவளுக்கு பைத்தியம் முடிச்சு உன் மேலே லவ்வில் இருக்கும்போது நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும், அவதை பார்த்து கதறணும். என்னை பற்றி என்ன நினச்சிருக்கா இந்த லில்லி அண்ணாவை தெரிஞ்சுக்கணும். ஏங்கப்பா சரியான வில்லியாக இருக்காளே இவ அப்படின்ட்டு அத்தைக்கு மேலே இருப்ப போல நீ அப்படின்னு நினச்சிக்கிறான் ஜிமின். அதுக்கப்புறம் தான் அவள் சொன்னதை கிட்ட உங்களை லவ் பண்ணுற மாதிரி அவனும் நடிக்கிறதா நினச்சிட்டு இருக்கான். பட் அது இல்லை, அவனுக்குமே உள் மனசில் அவங்க மேலே ஒரு பெரிய இருந்திருக்கும். அவன் சொன்ன மாதிரி தான் சின்ன வயசில் அவள் தனியாக இருக்காளுன்னு மட்டும்தான் அவள் கூட வந்து ஹெல்ப்புக்கு நின்றுப்பான். ஏன்னா நீங்கள் 4 பேராக இருப்பீங்க, ஒருத்தி மட்டும் தனியாக நின்று எப்போவுமே சண்டை போட்டுட்ருப்பா. அதுவும் இல்லாமல் நீங்கள் அவளை வேறு அடித்து துவம்சம் பண்ணிடுவீங்களா, அதனால் பாவப்பட்டு அவளுக்காக கூட நின்றுப்பானே தவிர ஜிமினுக்கும் உங்களை சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். உங்கள் போல்ட்னஸ் அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கிற பொண்ணு யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். ஸோ அவனும் அப்படியே உங்களை அட்மியர் ஆகிருப்பான். அவனுக்குமே தெரியாமல் உங்களை பற்றி மனசுக்குள்ளே நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும். ஸோ அதனால் அவனுக்கும் உங்கள் மேலே லவ் தான் வருது. 2 பேருமே லவ்னே தெரியாமல் பட் பழி வாங்குறதா நினச்சி 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இதில் ஹைலைட் என்னென்னா ஜிமினுக்கும் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு தெரியாது, உங்களுக்கும் ஜிமின் நடிக்கிறான்னு தெரியாது. 2 பேருமே ஒருத்தர் உண்மையில் லவ் பண்ணுறணும். மனசுக்குள்ளே அப்பப்போ வந்துட்டு அவள் உண்மையிலே லவ் பண்ணுறா, அவளை நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அவனுக்கு தோணும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் அவர் பாவம்
நான் உண்மையாக லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்காரு, அவருக்கு எவ்வளோ வலிக்கும் உண்மை தெரியும் போது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆக்சுவலி இப்படி 2 பேரும் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு இப்படி லவ்ங்கிற பேரில், அதனால தான் லில்லி கண்ணும் காணாத மாதிரி இருந்திருப்பா. உங்களுக்குமே லில்லி கண்ணில் படாமல் தானே லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினப்பில் இருந்திருப்பீங்க. அவள் கண்ணுக்கு தெரியும் போது நம்ம ஜிமின் பக்கம் ஸ்ட்ராங்காக நின்றா அவனும் எனக்கு உன்னை பிடிக்கல இவ்வளோ தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். அப்போது இருக்க அவளுக்கு நோஸ் கட் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பீங்க. இப்படியே டே ஸ்கிப்பாக ஒரு நாள் வந்துட்டு காலேஜ் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாருமே டூருக்கு கிளம்புறீங்க. அப்போது வந்துட்டு லில்லிக்கு உடம்பு சரியில்லைன்னு இல்லை, அவள் உடம்பு சரியில்லாத மாதிரி சீனை போட்டு, மாமா போகிற இடத்துல அவளை முடிச்சுட்டு எதை கொலை பண்ண சொல்கிறியா, ஏண்டி உன் ஆசைக்கு நான் கொலை பண்ணிட்டு போய் ஜெயிலில் உட்காரணுமா அப்படிங்கிறான். மாமா கொலை இல்லை அது என்ன அப்படிங்க, அதான் மேட்ரு, சீ இதான் ஒரு பொண்ணா அப்படின்னு பார்க்குறான். என்ன மாமா உன்னால் முடியலன்னு சொல்லு, நான் ஆளை வச்சு பண்ணாலும் பண்ணுவா சனியை அப்படின்ட்டு அவனும் ஆள்பலம் இருக்குது, தப்பான வழியில் நிறைய விஷயம் செய்வா, அதனாலே அவன் பயந்துட்டு சரி சரி நானே பண்ணுறேன் அப்படிங்கிறான். சூப்பர் மாமா, நீ என்ன பண்ணுற, அவளை இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் எனக்கு தெரியாதுன்னு கை கழுவி விட்டுரு, ஏன்னா நீ தான் பண்ணேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அவள் வயிற்றுல பிள்ளையோட இந்த காலேஜ் கேம்பஸில் பைத்தியம் பிடிச்சி சுற்றணும், நான் அதை பார்த்து சிரிக்கணும். சரியான பைத்தியம் இல்லை, இது சரியாகாத பைத்தியம். அவள் பைத்தியம் பிடிச்சி சுற்றுறாளா, நீ பைத்தியம் பிடிச்சி சுற்ற போறியா தெரியலடி அப்படிங்கிற மாதிரி ஜிமின் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சரி சரி நாங்கள் டூர் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு லில்லிட்ட சொல்லிட்டு அவன் கிளம்பி சின்ன பாவம் வெயிட் அப்படிங்கிறாரு. என்னப்பா அப்படின்னு எல்லோரும் பார்க்க, இல்லை எனக்கு ஒரு சந்தேகம். என்ன, நீங்கள் டூர் போனப்பயே ப்ரெக்னென்ட்னா அப்போ அவள் ஃபஸ்ட் இயர் தானே படிச்சுட்டு இருந்தா, அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்க, ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஜிமினோ, யோ அப்போ எதுவும் நடக்கலையா, கதையை கண்டினியூ பண்ண விடியா, ஓ சரி சரி கண்டினியூ அப்படின்னு சொல்ல மறுபடியும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி எல்லோரும் டூருக்கு கிளம்ப நீங்களும் ரெடியாக வந்திருப்பீங்க, லில்லி இருக்காளா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. ஜிமினோ ஹாய் யாரை தர்ற அப்படின்னு வந்து நிற்கிறான். அது உங்களை தான் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு நானும் பார்த்துட்டு சரி இப்போ போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே பின்னாடி அப்பையும் தேட, யாரை தேடுற, என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸா, அவங்களாம் வருவாங்க, வா நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காரலாம் அப்படி. இல்லை யாராவது பார்த்தா, யார் பார்க்க போகிறா, டூர் போகிறோம் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு உங்களா அப்படியே வந்துட்டு விண்டோ சீட்டில் உட்கார வச்சு அவன் உட்காரான். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வந்தாலும் கலாய்ப்பாளுங்களே அப்படின்னு பயப்பட. அதே மாதிரியே அவங்க 2 பேரும் வந்ததுமே பாரா ஹே ஆளை பார்த்ததும் ஃப்ரெண்ட்ஸை கழட்டி விட்டுல அப்படின்னு அவங்க 2 பேரும் பார்க்க, ஹே ரொம்ப ஓட்டாதடி நீ மட்டும் நான் ஆளை பார்த்தோன்னா என்ன கழட்டி விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆரம் ஒய்ஃபோ ஹேன்னு வழியா ஜேகே ஒய்ஃபோ அடி பாவீங்களா ஆளுக்கு ஆள் வச்சுருக்கீங்க, அப்போ எனக்கு தான் ஆள் இல்லையா அப்படின்ட்டு அவள் இன்னொரு ஃப்ரெண்டோட போய் உட்காந்துக்கிறா. மச்சி இங்கே உட்காந்துக்கலாமா இல்லை உனக்கும் ஆள் இருக்கா அப்படின்னு கேட்க, சேச்சே யாரும் இல்லை உட்காரு அப்படின்னு சொல்ல அப்படியே அவள் செட்டில் ஆயிடுறா. ஸோ இங்கே ஆரமோட ஒய்ஃபோ 2 பேரும் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு இந்த டைம் தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆரம் வந்துட்டு அந்த காலேஜில் தான் அவனும் வந்துட்டு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பான், அவனோட செட் ஆகிருக்கும். ஸோ அவங்களோட லவ் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் அந்த டூருக்கு போகிறீங்க. டூர் போகிற வழியிலலாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த வாமிட்டிங் சென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி கொமட்டெல்லாம் இருக்குது. ஜிமினோ என்னடா போய் எங்கள் மேட்ரை முடிச்சு வாந்தி எடுக்க வைக்கலான்னு பார்த்தா இங்கேயே ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு லெமன் எடுத்து இந்த அப்படின்னு கொடுக்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இல்லை எனக்கும் அந்த வாமிட்டிங் சென்ஸ் இருக்குது ஸோ அதான் அப்படிங்கிறான். ஆக்சுவலி அதெல்லாம் இல்லை, சின்ன வயசில் உங்களோட அவன் வந்துட்டு ஸ்கூல் டூர் போகும்போது இதே மாதிரி நடந்திருக்கும். ஸோ அந்த ஞாபகத்தை வச்சு தான் அவங்களுக்காக அவன் கொண்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்டு அதை எடுத்து அப்படியே மூஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ அவனும் இப்போ வண்டியை எங்கேயாவது நிறுத்த சொல்லாமா, இல்லை என் ஒருத்தருக்காக இதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகே கண்ணு மூடி தூங்கு அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க, கண்ணை மூடி தூங்குடி வாமிட் வராது அப்படிங்கிறான். நீங்கள் தூங்க ட்ரை பண்ணுறீங்க, பட் தூக்கமே வர மாட்டேங்குது, ஒரு மாதிரியாகவே இருக்குது. அவனும் உங்கள் தலையை அப்படியே மெதுவாக அப்படியே பிடிச்சி விடுறான். நீங்கள் அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்க, நான் தான் தூங்கு அப்படிங்கிறான். அது அப்படிங்கிறீங்க, நீ அதையே நினைக்கிற, அதுதான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதை பற்றி நினைக்காத அப்படின்ட்டு நீங்கள் அவனையும் பார்க்க, அவனும் இப்படி பார்த்துட்டே இருந்தேன்னா என்னால் மட்டும் கண்ட்ரோலாக எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு பார்க்க சுற்றி முற்றி பார்க்குறான். உனக்கு அந்த நினப்பு போகிறதுக்கு வேறு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தரவா என்ன அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சீட்டு பின்னாடி அப்படியே சாய அவனும் கிட்ட வந்து அப்படியே சீட்டோடு சேர்த்து உங்களை அழுத்தி உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது. அடுத்த நிமிஷம் அப்படியே அமைதியாகிடுறீங்க. அப்படியே அவன் கையை நீங்கள் இறுக்கி பிடிக்க உங்கள் கையை அவன் பிடிச்சிட்டே அப்படியே கிஸ் பண்ணிட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்களும் பேந்த முடிச்சிட்டானே பார்க்க, இப்போது அந்த நினைப்பு வராது தூங்கு அப்படிங்கிறான். இதுக்கு மேலே தூங்கலைண்ணா திரும்ப கிஸ் அடிப்பான்னு பயந்துட்டு அப்படியே நீங்கள் தூங்கி அவன் ஷோல்டர்லேயே விடு. அவனை உங்களை தட்டி கொடுத்துட்டு, சாரிடி உண்மை தெரிஞ்சால் வருத்தப்படுவேன், பட்
எனக்கு ஒரு வழி தெரில அப்படின்ட்டு உங்களை தட்டி கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே எங்கே டூர் போகிறீங்களோ அந்த இடத்துக்கு போயிருங்க. ஒரு மலை மேலே தான் கேம்ப் ஃபயர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போயிருக்கீங்க எல்லோரும் வந்துட்டு அவங்கவுங்களுக்குன்னு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கங்கே போய் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஆரம் ஒய்ஃபோட தான் உங்களுக்கு ரூம். அதே மாதிரி ஜிமினுக்கும் ஆரமுக்கும் ஒரே ரூமு. ஸோ வந்துட்டு ஆரம் வந்து அடிக்கடி அவளை கூட்டிகிட்டு இங்கே வரனால ஜிமினும் வெளியிலே தான் சுற்றிருக்கான். இவன் வேறு ஆளை கூட்டிகிட்டு ரூம்குள்ளே வந்துடுறான். இவங்க பண்ணதெல்லாம் பார்த்தா நம்மளால் அடக்கிட்டு இருக்க முடியுமா தெரில. கண்ட்ரோல்டாக இரா ஜிமின்னு அந்த பைத்தியம் சொன்னிச்சுன்னு எதையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலோடு தான் இருக்கான். ஸோ நைட் ஆகுது, எல்லோரும் கேம்ப் ஃபயர் போட்டு எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. சரி ஏதாவது ப்ளே பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. இது கூட நல்ல ஐடியாவாக இருக்குது. நீங்களும் ஐயோ குளிர் ஓவராக இருக்குதுப்பா நான் வரல அப்படின்ட்டு நகர பார்க்குறீங்க. அப்போ ஜிகே விளையாட வாடி, என்னடி இப்படி பண்ணுற? எல்லோரும் ஜாலியாக இருக்கும் போது விளையாடாமல் என்ன பண்ணுறது? அதுக்குன்னு ஹைட் அண்ட் சீக் விளையாடுற அளவுக்கு நம்ம குட்டி பசங்களா அப்படிங்கிறீங்க. குட்டி பசங்க தான் விளையாடணுமா என்ன? ஆடி நம்மளும் சின்ன பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு இப்போ ஹைட் அண்ட் சீக் விளையாட அந்த சார்பூத்திரிலாம் போட்டுட்டு அவுட் யாரோ அவங்க வந்து கேச்சர் வந்துட்டு பிடிக்கணும் கண்ணை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்கலாம் போய் ஒளியிறீங்க. ஸோ இப்படி ஒளியும் போது இங்கே ஆரமோ ஓடும்போது அவன் ஒய்ஃப் அப்படியே கையில் இழுத்துட்டே ஓடிடுறான். ஒரு ஓரமாக போய் 2 பேர் நின்றுக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க. நீங்களும் இருட்டுக்குள்ளே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு பக்கம் ஓட. அப்போ டக்குன்னு அவங்கள ஒரு கை இழுக்குது. யாருன்னு பார்த்தா ஜிமின் தான். நீங்கள் யார் அப்படின்னு பயந்து நான் தாண்டி அப்படிங்கிறான். ஓ நீங்களா அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு அவன் வரானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவரும் அதே மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். அப்போது அப்படின்னு கிஸ் பண்ண சத்தம். என்ன ஏதோ பள்ளி சத்துற மாதிரி சத்தம் கேட்குது அப்படிங்கிறீங்க நீங்கள். அப்போ ஜிமினோ பள்ளி என்ன கிஸ்ஸாக பண்ணுது, எனக்கு என்னமோ அந்த சத்தம் மாதிரி இருக்குது, இஸ்கின்றதான் கேட்கிறதுங்கிற மாதிரி. ஜிமினோ யாரா அவன் இந்த இருட்டுக்குள்ளே வேலை பார்க்குறதுன்னு பார்த்தா அங்கே ஆரமோ அவளை வரும். அப்படியே அந்த இருட்டுக்குள்ளே கிஸ் பண்ண அதை தான் ஜிமின் பார்க்குறான். இந்த பெருச்சாளிங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீங்களும் அதை எட்டி பார்க்குறீங்க. ஐயோ அவங்க கிஸ் அப்படின்னு ஆரம்பிக்க. ஏண்டி கத்துற, கிஸ் தானே பண்ணியிருக்காங்க உங்கள் லவ்வர்ஸ், அது சகஜம் அப்படிங்கிறான். அவன் பேச்சு வாக்கில் உங்களை டீ போட்டதை நீங்கள் அப்படியே பார்க்க என்ன அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நகர போக அவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே எடுத்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். உங்களுக்கு மூச்சு அப்படியே திணறுது. என்ன அப்படிங்கிறான். அது வந்து அப்படின்ட்டு உங்களால் பேசவும் இல்லை. பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் ஒரு மாதிரி தேம்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. ஸோ ஜிமினுக்கு உடம்பெல்லாம் சூடாகுது. ஜிமின்னு முடியல அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே உங்களை திருப்பி அப்படியே பார்க்குறான். 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, ஐ கான்டாக்ட். ஸோ அப்படியே ஜிமின் கொஞ்சமாக நெருங்கி உங்கள் ஃபேஸ் கிட்ட வரான். அப்படியே உங்கள் லிப்புக்கிட்ட அவன் லிப்பு வருச அப்படியே வந்து நீங்கள் அப்படியே அவனே மூச்சை விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமினும் அப்படியே உங்கள் லிப்ஸு பார்க்குறான். அது அப்படியே கடன்னு துடிச்சிட்ருக்கேன். அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு ஆயிடுது உடம்பு. ஸோ கடன்னு அடிச்சிட்ருக்கேன். அந்த லிப்ஸை அப்படியே ஸ்டாப் பண்ணணும்னு தோணுது. ஸோ யோசிக்காமல் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்குள்ளே அவங்க கேமை முடிச்சு அடுத்த கேமுக்கே போயிட்டாங்க. 2 பேரும் காணுன்னு கூட தெரியல, ஏன்னா நிறைய பேருக்கு நல்லா கவனிக்கலை. ஸோ எல்லோரும் விளையாண்டுட்ருக்காங்க. நீங்கள் ரொம்ப நேரமாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்க. திடீர்னு மழை வருது. ஸோ வேகமாக மழை வர அங்கே உள்ளவங்களாம் ஐயோ மழை வந்துச்சு எல்லாம் ஓடுங்கடான்ட்டு அவங்கவுங்க ரூமுக்கு ஓட. இப்போ நீங்கள் நின்றுட்டு இருந்த இடத்துல அப்படியே மழை துளி உங்கள் மேலே படுது. இப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க, மழை பெய்யுது. ஜிமினும் ஷிட் அப்படின்ட்டு வா அப்படின்னு உங்களை இழுத்துட்டு போடுறான். நீங்கள் 2 பேர் நின்ன இடத்துலேருந்து நீங்கள் போகிறதுக்குள்ளே நல்லாவே நனைஞ்சிடுறீங்க. ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு குளிரில் நடுங்கிட்டுக்கா, இப்போ நனைஞ்சு போகும் இன்னும் நடங்குறீங்க. அப்படியே வேறு நீங்கள் ஈர ட்ரெஸ்ஸோட அப்படியே இருக்கா. இங்கே ஆரம் வந்துட்டு போகிற வேகத்தில் அவன் ஒய்ஃப் இருக்காங்களா அவங்க வந்து அப்போ லவ் பண்ணி ஸோ அவங்களையும் இழுத்துட்டு ஓடி இருப்பான். அதனால் அவங்க 2 பேரும் அந்த ரூமில் இருக்கா. ஜிமினோ இவன் வேறு அப்படின்ட்டு இப்போ எங்கே போகிறதுன்னு அவன் குளிரில் நடுங்கி நிற்க. அவங்களுக்கே அவனை பார்க்க பாவமாக இருக்குது. இங்கே வாங்க அப்படிங்கிறீங்க. அவனும் இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறான். எவ்வளோ நேரம் இப்படியே நிற்பீங்க, பரவாயில்ல அப்படிங்க. சரின்னு உள்ளே வரான். வந்ததும் அப்படியே உங்களை பார்க்குறான். அவங்களுக்கு கை காலெலாம் நடுங்குது. நீ ரொம்ப நடுங்கிட்டு அப்படிங்கிறான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. அவனும் உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படின்னு உட்கார வச்சு அங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபயர்லாம் பண்ணி உங்களை அப்படியே கை கால்லாம் தேய்ச்சி விடான். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிறான். நீங்களும் ஈரமாக எனக்கு பரவாயில்ல நீ போய் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண அப்படிங்கிறான். நீங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. அதுக்குள்ளே இவன் இங்கே இருக்கிற அவனோட டிஷர்ட்டை மட்டும் கழட்டிட்டு அங்கே வந்துட்டு டவல் இருக்கும்ல சும்மா அதை மேலே தான் போட்டிருக்கான். நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அவன் ஃபேண்ட்டுக்கு வந்து அவ்வளோவா நனையில, மேலே ஒரு டிஷர்ட் தான் நனைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் என் டிஷர்ட் ஏதாவது அப்படிங்கிறீங்க. கேர்ள்ஸோட தான் அப்படிங்கிறான். இல்லை இங்கே யாரும் இல்லைல்ல, பரவாயில்ல அதான் யாரும் இல்லை அப்படிங்கிறான். உங்களுக்கு அவனை அப்படி ஸ்பேர் பாடியாக பார்க்க ஒரு மாதிரி இருக்குது.
ஐயோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அதுக்கிட்ட போய் அந்த நெருப்பில் கை வச்சுட்டுக்க அங்கே வந்து அப்படியே ஜிமின் உங்கள் கை மேலே அவன் கை வச்சு அப்படியே உங்கள் காலு கையின்னு ஹிட் பண்ணுறான். பிகாஸ் நீங்கள் ரொம்ப சில்லுன்னு இருக்கீங்க. அப்படியே நீங்கள் அவனை பார்க்க அவனும் உங்களே பார்க்குறான். உங்கள் லிப்ஸ் எல்லாம் மாதிரி அப்படியே கடன்னு நடுங்குது. அவனுக்கு பார்க்க அவனால் முடியல. ஸோ அப்படியே எழுது உங்கள் லிப்லாம் கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை கட்டலில் தூக்கிட்டு வந்து போடுறான். உங்கள் பக்கத்தில் அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ணிவிட்டு படுத்திருக்கான். பட் உங்களை எதுவும் பண்ணலை. இப்படியே அந்த நைட்டே ஸ்கிப் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே எல்லோரும் சுற்றி பார்க்குற இடம் இதெல்லாம் போகிறீங்க. பட் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு குறுகுறுனே இருக்குது. ஜிமினோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஸோ நைட்டை அவன் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்ட்டு இருப்பான். நீங்களும் ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களால் முடியல. மனசுக்குள்ளே அந்த எப்படி சொல்கிறது குற்ற உணர்ச்சி இருக்கும்ல. என்ன இருந்தாலும் நல்லவங்க தானே, பேசிக்காக நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கு தப்பு செய்யும்போது ஒரு நான்லாம் வந்து எங்கள் வீட்டில் ஏதாவது தெரியாமல் பண்ணிட்டேன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அப்புறம் ஒரு வழியாக நான் உண்மையை சொல்லிடுவேன். அம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி 2 திட்டு கூட வாங்குவேன். அதான் அதை வச்சுக்கிட்டே என்னால் உள்ள தெரியவே முடியாது. அதனாலே எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதே ஃபீல் தான் டூர்லேருந்து போகும்போது இருந்த சந்தோஷம் வரும்போது இல்லை. நீங்களோ ஜிமினுக்கு முன்னாடி போய் ஜேகே ஒய்ஃபோட உட்காந்துக்கிறீங்க. அவனும் அப்படியே பார்த்துட்டு என்ன வரும்போது கூட தானே உட்காந்தா இப்போ அப்படின்ட்டு அவன் கிட்ட வந்து ஏய் அங்கே அப்படின்னு கூப்பிட்றான். இல்லை நான் வரல அப்படின்றீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனை அவாய்ட் பண்ணுறீங்கன்னு நல்லா புரியுது. எதுவும் தப்பாக கூட பண்ணலையே என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான். நீங்களோ இல்லை இது வேணாம், இதை நீடிக்க விடக்கூடாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. பிகாஸ் லில்லியை பழி வாங்கணுன்னு அப்புறம் இவருக்கு உண்மை தெரிஞ்சு வருத்தப்படுவாருன்ட்டு வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் வந்துட்டு உங்கள் டே ஸ்கிப் ஆகுது. காலேஜ் கூட ஜிமினை வந்து அவாய்ட் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு இரிட்டேட் ஆகுது. அவனும் ஹே அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி நிப்பாட்டிடுறான். நீங்களோ என்ன அப்படின்னு பார்க்க அங்கே லில்லியும் கரெக்டாக வந்துடுறா. மாமா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பார்க்குறா. நீங்களோ அதான் உங்கள் அத்தை பொண்ணு வந்துட்டாலே. ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறான். அப்போது எல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் லுக் அதை சந்திக்கவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்களோ இதுதான் வேணான்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பாருங்கள் எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது. நீங்கள் பேசாமல் உங்கள் அத்தை பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது, என்னை விடுங்க அப்படின்ட்டு நகர போகிறீங்க. ஜிமின் கத்தில் அந்த பில்டிங்காக அதிர்த்து இருக்கிற எல்லாரும் அப்படியே பார்க்குறேன். ஜிமின் கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. அப்படியே உங்களை முறைச்சி பார்க்க நீங்களே நிமிஷம் ஜோக் ஆகிடுறீங்க. நீங்கள் அப்படியே சுதாரிச்சுட்டு இல்லை இது சரி வராது அப்படின்னு எதோ சொல்ல வரீங்க. அதுக்குள்ள என்னடி இப்போ வந்து என் மாமாவை அப்படி மயக்கிடலான்னு நினச்சியோ, அதெல்லாம் நடக்காது. என்ன அடிக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினுக்கு இதெல்லாம் எதுவுமே காதில் இல்லை. நீங்கள் போகிறேன்னு சொன்ன அந்த மைண்ட் செட்லேயே அவன் அப்படியே உங்களையே முறைச்சி பார்த்துட்ருக்கா. நீங்கள் இந்த லூஸ் என்ன வளருதுங்கிற மாதிரி இல்லையா பார்க்க மாமா நீ சொன்ன மாதிரியே சூப்பராக பண்ணிகிட்ட போ அப்படிங்கிறா. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம் மாமா நான் சொன்னேங்கிறதுக்காக தேங்க்யூ மாமா. இப்படி இவளை இந்த நிலமையில கொண்டு வந்து நிப்பாட்டுவேன்னு நினைக்கவே இல்லை. நீங்கள் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறீங்க. ஜிமின் வாயை திறக்கிறதுக்குள்ள அவளே பேசுகிறா. என்னடி இப்போ உனக்கு வலிக்குதா? என் மாமா கிட்ட நியாயம் கேட்டுட்ருக்கியா? என்ன அன்னைக்கு உனக்கு என் மாமாவுக்கு நடுவில் எல்லாம் நடந்துருச்சு போல். இப்போ என் மாமா உனக்கு நோ சொல்லிட்டாரா? வழி மறிச்சு பேசிட்டுருக்கா. அந்த பைத்தியம் ஜிமின் தான் வழி மறிச்சு பேசுகிறானே தெரியாமல் நீங்கள் தான் அவனை வழி மறிச்சு பேசுகிறீங்கன்னு நினச்சி வந்து பேசிகிட்டு இருக்கு. ஸோ நீங்களோ என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. இதெல்லாம் நான் போட்டு கொடுத்த பிளான் தான். என் மாமா உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினச்சேன். என் மாமா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். நான் சொல்லி தான் அவர் உன்னை லவ் பண்ணுற மாதிரியே நடித்தார். தலையில் இதே விழுந்த மாதிரி இருக்குது. அவளுக்கு போய் நல்லதை நினச்சமேனு ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே பார்க்க அப்படியே உங்கள் கல்லட்டியோ சொல்ல ஜிமினை பார்க்க அவனும் இல்லை அப்படின்னு எதோ சொல்ல வரான். பட் லில்லியோ மாமா இதுக்கப்புறம் இவளுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும், உன் வழியில் விழுந்துட்டால, இதுக்கப்புறம் என் மாமாவோட குழந்தைய நீ வயிற்றில் சுமந்துட்டு உன் அம்மா எப்படி என் அப்பாவுக்கு கீப்பாக இருந்தாங்க அதே மாதிரி நீ வேணா என் மாமாவுக்கு கீப்பாக இருந்துட்டு போடி. நான் தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃபாக இருப்பேன். உன் குழந்தை இன்ஷியல் இல்லாமல் நீயும் இந்த காலேஜில் பைத்தியம் முடிச்சு சுற்றணும், இதை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு பேச உங்களுக்கு அவ்வளோ ஆத்திரம். அப்படியே ஜிமின் பக்கம் முறைச்சிட்டு திரும்ப இல்லை அப்படின்னு அவன் எதுவும் சொல்ல வரான். உங்களுக்கு கோவமாக வருது. ஜிமினோட ஷர்ட்டை ஏன் இப்படி பண்ண அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் இல்லை நான் சொல்ல வரத அப்படின்னு எதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே ஜிகே ஆரம்பிப்போம் வந்துட்டு சே இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் நீ நினைக்கிற அளவுக்கு கேவலமாலாம் எதுவும் நடக்கலை. அவள் ஒன்றும் குழந்தை பற்றிக்க போகிறதில்ல, ஏதோ தப்பு நடந்திருந்தால அப்படின்னு சொல்லி முறைச்சிட்டு உங்களை நாங்கள் இப்படி நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு ஜிமினியும் முறைச்சிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து உங்களை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளோ அழுகியே வருது. ஹே விட்ரி சே இவ்வளோ கேவலமாக இருப்பான்னு நினைக்கல. நீ கூட அவளை வச்சு ஏதாவது கேம் ப்ளே பண்ணுறோன்னு சொல்லும்போது கூட எங்களுக்கு ஆனாலும் அவள் எமோஷ்னலோட விளையாடக்கூடாது அப்படிலாம் நினச்சோம். பட் அவள் டிசர்வ் தாண்டி இதுக்கெல்லாம்.
இப்படி ஒரு கேவலமான கேரக்டர் நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு 2 பேர் புலம்பிட்டு இருக்க. பட் உங்கள் மண்டக்குள்ளெல்லாம் ஜிமின் உங்களை ஏமாற்றிட்டாங்கிறது ஓடிக்கிட்டே இருக்குது. நம்பவே முடியல, ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது. நான் ஏமாத்துறேன்னு சொல்லி தான் நீங்கள் போனீங்க, ஆனால் உண்மையிலேயே அவன் மேலே லவ் ஆகிட்டீங்க. அவன் நடந்துக்கிட்டது உங்களுக்கு உங்கள் மேலே லவ் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நடிப்பா நினைக்கும் போது எப்படி இருக்கும், அவ்வளோ அழகியாக வருது. அதுக்கப்புறம் அந்த காலேஜுக்கே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுக்காக காலேஜ் வராமல் இருக்காதுடி அப்படிங்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, ஜிமினை அவாய்ட் பண்ணுறீங்க. ஜிமினை உங்கள் பின்னாடி சுற்றுறது அவங்க அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சு அவர் கூப்பிட்டு வச்சு, இங்கே பாருடா என்ன திடீர்னு அவன் மேலே அவனுக்கு அக்கறை, அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுறியும் லில்லி சொன்னா அப்படிங்க. மாமா நான் தான் மாமாவை நடிக்க சொன்னேன், ஆனால் மாமா இப்போ நடிக்கிற மாதிரி தெரியல, ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறா லில்லி. ஜிமின் உங்கள் மேலே வந்துட்டு இதாக இருக்கிறது அவளுக்கு புரிஞ்சிடுது. ஸோ அதான் போட்டு கொடுக்க. ஜிமினோ வாய மூர்றி, உனக்காக ஒன்றும் நான் எதுவும் பண்ணல, எனக்கு அவளை பிடிக்கும், நீ எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி அவளை அழுவ வச்சுட்டில, இங்கே பாரு இன்றைக்கி சொல்கிறதான் அப்படின்னு அவன் கழுத்தை பிடிச்சிடறான் எல்லாரும் முன்னாடியும். அவ்வளோ என்னடா ஆனால் ஒன்றும் இல்லை கழுத்தை பிடிக்கிறீங்க மாதிரி அவ்வளோ மூச்சுக்கு திணற அவங்க அப்பா பிடிச்சி எடுத்து கன்னத்திலே பொலியன்னு ஒன்று வைக்கிறாரு. ஜிமின் போ அப்படிங்கிறான். இங்கே பாரு உன் திமிருக்கு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்த அப்புறம் அங்கே இருக்காளே அவளை உயிரோட கூட விட மாட்டேன், தெரியும்ல ஏற்கனவே நடந்தது, அவளோட அம்மா 2 தங்கச்சியை போட்டு தள்ள மாதிரி இப்போ இருக்கிற ஆளுங்களே 2 பேர்த்தையும் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ஜிமினுக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறது தெரியல. அவங்க அப்பாவை எதிர்த்து அவனால் எதுவும் பண்ணவும் முடியல. பிகாஸ் எல்லாமே வந்துட்டு நேரடியாக பண்ணாலும் இது எதிர்க்க முடியும், இவனே வந்துட்டு அப்பா சரியான கிரிமினல். ஸோ அதனால் அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து ஆயிடக்கூடாதுன்னு அவன் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறான்ல. அவனோட அப்பா அவங்களோட அட்ரஸ்லாம் தெரிஞ்சு உங்கள் அம்மா தனியாக இருக்கும் போது, அதான் அவங்கள வளர்க்குறாங்களா, அந்த ஆண்டி தனியாக இருக்கும் போது இங்கே பாரு வச்சிருக்க 2 பேரும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அவளுங்க 2 பேர்த்தையும் ஒழுக்கமாக இருக்க சொல்லி என் பையன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கலாம், இதெல்லாம் சரியில்லை, அவளுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைன்னு மிரட்டிட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் கேட்டவங்க பயந்து ஏற்கனவே அம்மா 2 தங்கச்சின்னு இழந்துட்டா, இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் எந்த இழப்பும் வேணாம், உங்கள் பையன் பின்னாடி அவள் இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்டே கேட்காம சுகாவை மாப்பிள்ளையாக பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ வந்துட்டு சுகா பார்க்க வந்துட்டு அப்போயே நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இல்லை என் மனசில் வேற ஒருத்தர் இருக்கார், என்னால் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, சாரி அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பீங்க. அதுக்கப்புறம் சுகாவோட என்ன நடந்தது அதெல்லாம் தான் சுகா ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி தான் அந்த கல்யாணம் வந்துட்டு நின்று போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சுகா யார் நிறுத்தினது அப்படின்னு பார்த்தா லில்லி தான். லில்லிக்கு வந்துட்டு அவங்க மாமா சொல்லியிருப்பார் வேறு பக்கம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும். ஆனால் லில்லிக்கு அப்போ கூட க்ரூயலான மைண்டு, அவள் லவ் ஃபெயிலியர்லேயும் ஒத்தடிக்கணும், அது மட்டும் இல்லை அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாது, அது எப்படி இவ்வளோ சூப்பராக ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு சுகாவை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அவளால் அமைதியாக இருக்க முடியல. இல்லை இந்த மாப்பிள்ளை எனக்கு தான் வேணும். அவங்க அம்மாவே ஒரு நிமிஷம் என்னடி வளர்ற, இவ்வளோ நாளாக ஜிமினை தானே கட்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ என்னம்மா அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமையக்கூடாதுமா, அவளுக்கு கல்யாணம் ஆகும்போது அதை தடுத்து நிறுத்தி அவள் புருஷனை நான் புருஷனாக்கிக்கணும். அவங்க அம்மாவே கணத்தில் ஓங்கி அறிவிட்டு என்னடி வளரிட்டு இருக்க, வர உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாம் நீ தான் காரணம், நீ ஒழுங்காக இல்லாமல் எவனுக்கோ என்னை பெற்றிருக்க, அப்பன் பேர் தெரியாதவனு என்னை அவளுங்க சொல்லும் போது எனக்கு எவ்வளோ வலிக்க தெரியுமா, என்னடி சொல்கிற அப்படின்னு பார்க்குறாங்க. ஆமாம்மா நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் அவளுங்க நல்லவ பெற்றவ பிள்ளைங்க, அதனால தான் எதையும் யார்ட்டையும் சொல்லாமல் இருக்காளுங்க. நீ பெற்றவ எப்படி இருப்பேன், இங்கே பாரு நீ என்ன பண்ணுவீங்க எது பண்ணியே தெரியாது, அவளுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையை அவள் கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த கல்யாணம் நிற்கணும், அவனை நான் கட்டணும், அவள் அதை பார்த்து கதறணும். அவங்களுக்கும் என்ன சொல்லுன்னு தெரியல, பொண்ணை நல்லா வளர்க்குறதா நினச்சி பைத்தியம் மாதிரி வளர்த்து வச்சுருக்கோமேனு வருத்தப்படுறாங்க. ஜிமின் அப்பாவுக்கு இதுக்கு மேலே ஏன்னா ஏற்கனவே அவருக்கு சொத்துக்கோசரம் தான் வெறும் தங்கச்சி மேலே பாசமாக இருக்க மாதிரி பாசம் தான் புழிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ தங்கச்சி மக்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொன்னதும் அவருக்கு அடக்கிக்க முடியல, எப்படி என்ன ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கட்டி வச்சு இந்த சொத்தெல்லாம் நம்ம ஆட்டே போகலான்னு பார்த்தா கடைசியில் அவள் இன்னொருத்தனை கட்டிக்கிறேங்கிறாள், நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப தடுத்திருப்பாரு. ஒரு வழியாக செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயர் போகும்போது அவள் முடியாது நான் அவரை தான் கட்டுவேன்னு சுகாவையும் கல்யாணம் பண்ணியிருப்பா. ஸோ நீங்கள் வேணான்னு சொல்லி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சும் காட்டியும் அங்கே கல்யாணம் பண்ணி வச்சுப்பாங்க. இதுக்கு மேலே விடக்கூடாது. அவர் தான் லில்லி மாண்டையும் கழுவிருப்பார். ஸோ இங்கே பாருமா, நீ பிடிக்காத ஒருத்தனை கட்டிக்கிட்டு எதுக்கு கஷ்டப்படணும், வா என் பையனையே ஒன்று கட்டி வைக்கிறேன், குழந்தை என்னென்ன பிரச்சனை இல்லை அவன்கிட்டே கொடுத்துட்டு வந்துரு அப்படின்லாம் அவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ அந்த உபதேசத்தை கேட்டு தான் பைபிளில் தான் குழந்தையே கொண்டுட்டு திருப்பி ஜிமினே கிளம்பி, ஏன்னா அவளுக்கு சுகா மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, உங்ககிட்ட போட்டி, அதனால தான் கல்யாணமே பண்ணியிருப்பா. பட் இருந்தாலும் அவளுக்கு ஜிமினை மறக்க முடியாதனால திருப்பி ஜிமினோட சேரணும்னா குழந்தை தடையாக இருக்குன்னு அதை கொல்ல பார்த்துருப்பா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கும் போது அப்பாவும் நேக்கா காயினை ஊற்றி எல்லா சத்தையும் ஜிமின் பேரில் எழுதி வாங்கியிருப்பாரு. ஸோ இப்போது
ஜிமின்கிட்ட தான் எல்லா சொத்துமே இருக்குது. ஸோ அதனால தான் லில்லி அம்மா கிட்ட ஒன்றும் இல்லை, அவங்க ஹார்ட் அட்டாக்ல அண்ணனே ஏமாற்றிட்டாரு, பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு இறந்தே போயிருப்பாங்க. லில்லியால் இப்போ வந்துட்டு எதுவுமே செயல்படாது, மண்டை மட்டும்தான் ஒர்க் ஆகும், அதுக்கு கீழே ஒர்க் ஆகாமல் அவள் இருந்தது. அப்புறம் ஜிமினை பார்த்து அவள் அதனால தான் ஷாக் ஆகிருப்பான். அவளோட எக்ஸாம் தான் அவனுக்கு கல்யாணம் ஆனது இந்த லூஸுக்கு தெரியாது, அது வீட்டுக்குள்ளேயே இருந்தனால அதுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஃபைனல் இயர் படிக்கும்போது வந்துட்டு பார்ட் டைமாக ஜாப் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஆன்ட்டி ஒருத்தங்களுக்கு கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு நீங்களும் ஏதாவது வேலைக்கு போகலான்ட்டு இந்த ஹோட்டல்ஸில் வந்துட்டு பார்ட் டைமாக ஜாப் பண்ணிகிட்டு இருந்துப்பீங்க. அப்போ தான் நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்ததும் அப்படியே ஸ்டன் ஆகிட்டான். ஸோ நீங்கள் படிப்பு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு நினச்சிருப்பான். ஸோ அதனால தான் அமைதியாகவும் இருந்திருப்பான். இப்போ உங்களை பார்த்ததும் அவனால் அமைதியாக இருக்க முடியல. உங்களை அப்படியே கையை பிடிக்க, கையை விடுங்க சார் அப்படிங்கிறீங்க. ஹே கிட்ட பேசணுண்டி அப்படிங்கிறான். இப்போ எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடலான்னு அவனும். பட் நீங்களோ அவன் சொல்கிறத எதையும் காதில் வாங்குற மனநிலையே இல்லை, உங்களுக்கு கோவம் தான் வருது. ஸோ சடனாக அவனை அடிக்க கைவங்க, கையை அப்படியே பிடிச்சிட்டு ப்ளீஸ் அமைதியாக கேளு அப்படிங்கிறான். என்ன கேட்கணும், பண்ணது பூரா ஃப்ராடு வேலை, கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கேட்க முடியாது. ஏய் ஐ எம் சாரிடி, அது பண்ணியிருக்கக்கூடாது, ஆனால் நான் உன்னை உண்மையிலே லவ் பண்ணுறேன்டி. லவ் குப்பத்தட்டில் படுங்க சார் உங்கள் லவ்வை அப்படின்ட்டு போக, ஏய் அப்படின்னு அவங்க முடிவு பிடிக்கிறான். நீங்களும் விட்டுங்க, நீ மட்டும் என்னடி யோக்கியமா, நீங்கள் தாண்டி ஏமாற்றிட்டு தானே போக பார்த்தா, அவளை பழிவாங்க தானே லவ் பண்ண நடிச்ச, எல்லாம் தெரியும், ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டேன் அப்படிங்கிறான். நீங்கள் ஆக்ரோஷமான, ஆமாம் அவள் பண்ணதுக்கு நான் பண்ண நினச்சேன், சரி இப்போ என்ன, அதான் 2 பேரும் ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான், நமக்குள்ளே எதுவும் இல்லை, என்னை விடுங்க அப்படின்ட்டு போகிறீங்க. அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு உங்களை எடுத்து அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரூம்குள்ளே தள்ளிட்டு போகிறான். நீங்களும் திமிர அவன் தான் உங்களை வந்துட்டு விடாமல் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ரேப் தான் அப்படி பண்ணியிருப்பான். ஸோ உங்களால் முடியல, ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அடங்கி தான் போயிருப்பீங்க, உங்களுக்கும் அழுகியாக வருது, நீங்கள் பண்ணதும் தப்பு தானே. ஸோ ஜிமின் கிட்ட நீங்கள் வந்துட்டு எல்லாமே உங்களை விரும்பி தான் கொடுக்குறீங்க. ஸோ அந்த நைட்டை ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் முழிச்சு பார்க்கும்போது நீங்கள் அங்கே இருந்திருக்கவே மாட்டீங்க, குட் பை அப்படின்னு எழுதி வச்சுட்டு கிளம்பியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை தேடி பிடிச்சி உங்ககிட்ட காலில் விழுகாத குறையா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க, நீங்களோ அவனை மன்னிக்கிற மாதிரி இல்லை, எந்த தப்புக்கும் மன்னிப்பு ஒன்று கொடுத்துட்டா ஈஸியாக எல்லோரும் தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, பிடிக்கல அப்படின்னு சொன்னால் என்ன பொறுமையாக என் மனசு மாறுற வரைக்கும் காத்திருந்துருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஒரு பொண்ணை அவள் உடல் ரீதியாக பலவீனப்படுத்தினா அதுக்கு பேர் காதலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டிட்டு அவனை கல்யாணம் மட்டும் பண்ணிக்கவே மாட்டேங்கிறீங்க. அவங்க ஸ்டடீஸ் முடிகிற வரைக்கும் கூட அவன் வெயிட் பண்ணுறான். அதுக்கப்புறமும் முன்னாடி வந்து நின்னா கூட மூஞ்சை திருப்பிக்கிட்டு போகிறீங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டும் ஆறீங்க, வயிறும் பெருசாகுது. ஜிமினோ ஏய் வயிறு பெருசாகுதுடி, எல்லாரும் கேட்பாங்கல்ல, அப்போ மற்றவங்களுக்காக தான் அப்படிங்கிறீங்க. இல்லடி எனக்கும் ப்ளீஸ்டி, ஏன்டி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, எனக்கு மேலே உள்ள லவ் உண்மைடி பியூரிட்டி, எங்கே எவனையாவது கட்டிக்கு வேணும் பயம் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க. ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கலாண்டி, கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ரெடி. எது அப்படின்னு பார்க்குறான். வர வேணாமா அப்படிங்கிறீங்க. நீ வரேன்னு சொன்னதே போதும் அப்படின்னு கண்ணை தடிச்சிட்டு உங்களை வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களும் வந்து உங்கள் ஆன்ட்டிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்க சிஸ்டரையும் பார்த்துக்க சொல்லிட்டு அவங்க கூட கிளம்புறீங்க. உங்கள் சிஸ்டர் கையை பிடிச்சி, அக்கா அக்கா இந்த மாதிரி நேரத்தில் பயமாக இருக்குக்கா, கொலை செய்யக்கூட அஞ்சாவது கூட்டம் அப்படிங்க. ஜிமினோ இங்கே பாரு, உன் அக்காவை என்ன நம்பி அனுப்பு, எதுவும் ஆகாது, நான் இருக்கல, இவ்வளோ பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்ட லட்சணம் தான் தெரியுது அப்படிங்கிறா. இங்கே பாருமா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு புரியாது, அது ஏதோ தெரியாமல், இதுக்கப்புறம் எந்த தப்பும் நடக்காது, ஆண்டி உங்ககிட்டையும் சொல்கிறேன், அவளை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிறேன், என் அப்பா அவளுக்கு எந்த ஆபத்தும் வராது, வந்தாலே படுக்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன், பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக்காக அவனே பார்க்குறீங்க. என்னடி அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை. அப்போது அம்மா அப்பா அவங்களாம் இனி உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ வா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் அவன் நினச்சிருப்பான். பட் நீங்களோ அவன் பண்ணதுக்கு பழி வாங்கணும்ல, அதனால் கல்யாணமே பண்ணாமல் தான் இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோ, ஏப்பா அந்த புள்ள மாசமாக இருக்குது கூட்டிகிட்டு, அவங்க அம்மா கொஞ்சம் நல்லவங்க தான், வாமா வந்து சாமி கும்பிட்டினா குழந்தை அவனுக்கு நல்லபடியாக பிறக்கும், எந்த காலத்தில் இருக்காங்க டிஜிட்டல் உலகத்தில், சாமி கும்பிட்டா நல்லா குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு, சரி பெரியவங்க அப்படின்ட்டு அம்மா இல்லாத பாசத்தை அவங்க காட்டுறாங்க. உங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, இத்தனை வருஷம் எத்தனையோ இழந்திருக்கோம், அதுக்கெல்லாம் அவங்க காட்டுற அன்பு கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. ஜிமின் அம்மா கொஞ்சம் நல்லவங்க, நல்லவங்களை நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அவங்களோ மலைக்கு கீழே உள்ள கோயிலில் நான் இங்கே சாமி கும்பிட்றேன், நீங்கள் போய் மலை ஏறி கும்பிட்டுட்டு வாங்க, அடையாத்து இவ்வளோ படியா அப்படிங்கிறவன் நீங்கள் பார்க்க. ஜிமினோ என் கையை பிடிச்சிட்டு வரியா அப்படின்னு கேட்குறான். பிகாஸ் தூக்கவான்னு கேட்டால் வேணாம்பிங்க, ஏன்னா அங்கே வந்ததுலேருந்து அவன்கிட்ட பேசுறதில்ல, முகம் கொடுத்து பார்க்கறதில்ல, அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போகிறனால அவனுக்கு வேறு வழி இல்லாமல் பொறுமையாக கேட்குறான். அப்போயும் நீங்கள் எங்களுக்கு நடக்க தெரியும் அப்படிங்க, இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு பின்னாடி பொறுமையாக வரான். அப்போ மேலேருந்து இறங்குறவங்களோ, என்ன தம்பி மாசமாக இருக்குது, அந்த பிள்ளையை தூக்கிட்டு வர மாட்டியா, பொண்டாட்டி தானே அப்படிங்க.
ஐயோ நான் அவர் பொண்டாட்டி இல்லை. ஐயோ சரிம்மா, கூட வரவும் தப்பாக நினச்சிட்டேன். பொண்டாட்டி இல்லையாம்மா? அப்போது இந்த குழந்தையோட அப்பா யார், அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷன் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்களோ என் குழந்தையோட அப்பா இவர் தான், ஆனால் இவர் என் புருஷன் இல்லை அப்படிங்கிறீங்க. அவனும் தலையில் அடிச்சுக்கிறது கூடயோ உனத்தை வாங்குறா அப்படின்ட்டு அப்படியே உங்களை மறிக்க நீங்களோ இதை தானே எனக்கு பண்ணணும்னு நினச்சிங்க, அனுபவிங்க அப்படிங்க. அந்த அம்மாவோ என்னடா அது புதுசாக இருக்குது, எதோ பண்ணிக்கிறாங்க, இப்போ இதுவும் வந்துருச்சா, அது சரி குடும்பம் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க, ஆனால் கல்யாணம் ஆகலை, இப்போ தான் அவங்க கழுத்தை ஊற்று பார்க்குறாங்க, தாலியை காணணும், அடியாத்தி நல்லா இருக்குது அப்படின்ட்டு அந்த அம்மா படுக்க போகுது. நீங்களோ வாண்டடாக போய் ஒருத்தங்க நின்றுட்டு இருக்கோங்களே, ஏமான்னு கூப்பிட்றீங்க. அவன் எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்கக்குள்ள நீங்கள் அவங்க என்னம்மா அப்படிங்க, என் வயத்தில் வர குழந்தைக்கு இவர் தான் அப்பா, ஆனால் இவர் என் புருஷன் இல்லை அப்படிங்கிறீங்க. அவனுக்கும் எதையா கொண்டு அடிக்கிறேன்னு தெரியாமல் அவங்கள அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அப்படியே அந்த அம்மாவோ இது என்னடா இது கூத்தா இருக்குது அப்படின்ட்டு அந்த அம்மா வாயில் வச்சுக்க, ஏண்டி இப்போ அதை உங்கள்கிட்ட கேட்டாங்களா அப்படிங்கிறான். கேட்கலனாலும் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறீங்க. ஒன்று அப்படின்ட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்காம அப்படி டக்குன்னு உங்களை கையில் தூக்கிக்க கீழே விட்டுறா. உன்னை யாரை தூக்க சொன்னா, நான் தூக்க சொன்னேன்னா நானே நடந்து வர வேண்டாம். ஏன் வரப்போகிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் இதை சொல்லணுமா? ஏன் சாருக்கு மானம் போகுதோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, என்ன வேணாலும் அவமானப்படுத்து, பட் உனக்கு கால் வலிக்கும்ல, அதெல்லாம் அதான் தூக்கிறேன். என் குழந்தையும் நீயும் நல்லா இருந்தால் போதும், என்னை எப்போ புரிஞ்சுக்கிறியோ அப்போ நான் உனக்கு தாலி கட்டுறேன் அப்படின்ட்டு அப்போ தூக்கிட்டு போனான். அதுக்கப்புறம் உங்களை பார்த்து கவனிச்சிக்கிறான். அவன் எல்லாம் பண்ண அதில் நீங்கள் உருகி போகிறீங்க. உங்களுக்கு ஊரையே கூட்டி வளகாப்பு பண்ணுறான் ரொம்ப பெருசாக. அப்போ கூட அவங்க கழுத்தில் தாலி இல்லை. வரவங்க போகிறவங்களாம் கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவனும் கல்ல டியாஸோட ப்ளீஸ் டி கண்ணம்மா, பண்ணதெல்லாம் தப்பு, மன்னிச்சிடுடி. அவள் பேச்சை கேட்டு நான் எதுவும் பண்ணடி, உன்னை யாரையாவது வச்சு ஏதாவது பண்ணிடுவான்னு தாண்டி, உனக்கு துணையாக இருக்கணும்னு தாண்டி நான் பண்ணேன். அன்னைக்கு கூட உன்னை ஏதாவது பண்ண தாண்டி கிட்ட சொன்னான், நான் ஏதாவது பண்ணனாடி கூட அந்த ரூமில் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, இப்படி ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு சும்மா இருக்கிறது. அப்படி இருந்தும் அமைதியாக இருந்தேனடி, என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு ஜிமின் அப்படியே கண்ணில் டியர்ஸோட கேட்க உங்களுக்கும் அழுக வருது, நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்களே. ஸோ ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிட்டு சாரிடா அப்படிங்கிறீங்க. அவனும் இந்த வளகாப்போடு சேர்த்து அப்படியே கல்யாணமும் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி உங்களோட வளகாப்பும் சேர்த்து தான் உங்கள் மேரேஜும் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு தான் ஜேகே வந்திருப்பான். அப்போ ஜிமினோ தம் அடிக்க வந்த வெளியில் இந்த கேப்பில் தான் ஜேகே சுகமாக இருக்கிறத பார்த்து அவனுக்கு ஐடியா கொடுக்கு. ஸோ அந்த ஃபயரில் வந்து பயபில் இங்கே ஜேகேவோட ஒய்ஃபை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கியிருப்பான். ஸோ இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்க ஆடே அப்படிங்கிறது கிளவி நீங்கள்லாம் சிரிக்கிறீங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இப்போ ஜிமினை பார்க்க பயபில் என்னென்ன வேலை பார்த்துருக்க அப்படிங்கிற மாதிரி. ஹலோ பாஸ், அது அந்த வேகத்தில் எங்கே இவ இல்லாமல் போயிடுவாளோன்னு, இவ இல்லாத லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு உங்கள் 48 அப்படி கிஸ் பண்ணேன். ஹலோ பாஸ் நாங்கள் இருக்கோம், அது மட்டும் இல்லை 3 குட்டி போட்டாச்சு, இன்னும் என்ன அப்படிங்கிற ஜினோப்பா. உனக்கே காண்டு அப்படிங்கிறா ஜேகே. பின்னா நாங்கள்லாம் ஒன்றை வச்சுட்டு சுற்றுறோம், நீ மட்டும் ஹலோ பெற்று பாருங்க அப்போ தெரியும் அப்படிங்கிறாங்க ஜேகே ஒய்ஃபை. பிகாஸ் 5 வச்சு சமாளிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக பேசி சிரிச்சு ஜிமினோ அப்போ எல்லோரும் அவனோட மேரேஜுக்கு வந்துடுவீங்களா அப்படிங்கிறான். ஓ எஸ் எல்லோரும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பார்ட்னரோட மேரேஜுக்கு தான் ரெடியாக. யார் அந்த பார்ட்னர், யாருக்கு மேரேஜுங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ இதை சொல்லிவிட்டு ஜிமினோ கிளம்ப இப்போ ஒவ்வொருத்தரா அப்படியே சின்ன ஒய்ஃபோ சின்ன சொல்கிறேன் என்னடி நான் 5 6 ஆசையாக இருக்கோ அத்தி ஒன்றே சமாளிக்க முடியலமா, வேணாடி வேணாம் அப்படிங்கிறா. சின்ன பண்ணாட்டி இல்லைங்கா படிக்கிற வேலையை பாரு போயா, உனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிட்டு போகிறா. இங்கே ஆரம் ஒய்ஃபோ முடியலை அப்படின்ட்டு அவ்வளோ நெளிய சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் வா இப்போ அமுத்தி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்கனால அப்படியே தூக்கிட்டு மாடிக்கு போகிறான். பாரு அந்த பசங்களாம் எப்படி இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி கிளவியோ எல்லாரையும் பார்த்துட்டு பாக்கிடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கு. ஸோ ஜேகேவோ ஒய்ஃப் பொண்டாட்டி மேடம் உள்ளே வாங்க குழந்தைங்க அழுகுது நான் பார்த்துக்கிறேன், அப்படியே பொண்டாட்டி மேடம் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஒய்ஃபை உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு குழந்தையா சமாதானப்படுத்தி ஃபீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அங்கே சுகாவோ பொண்டாட்டி வாடி இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னேன், ஸோ நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேணாம் அதான் வச்சுட்டேன் அவங்க பார்ப்பாங்க. இந்த சின்ன சிரிக்கி நீ கூட்டிகிட்டு போயிட்டா யாரா வீட்டு வேலை பார்க்குறதுங்குது கிளவி, அதான் நீ இருக்கையில் கிளவி குத்துக்கள் மாதிரி போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ ஒய்ஃபை தூக்கிட்டு கிளம்ப. ஜிமினோ என்னடி நம்மளை விட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க நம்மளுக்கு கிளம்பும் அப்படிங்கிறீங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோ குட்டீஸுங்களாம் தூக்கிட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே அவங்கள காரில் கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்க என்ன பொண்டாட்டி அப்படி பாசமாக பார்க்குற அப்படிங்கிறான். நிஜமாவே எங்கே நானும் எங்கள் அம்மா மாதிரி ஆயிடுவேனான்னு பயந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. இப்பெல்லாம் பண்ண மாட்டேன்டி. அது எப்படி என் மேலே உனக்கு அவ்வளோ லவ்? ஆமாம், உன்னை சின்ன வயசில் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கும். அந்த லில்லி லூஸு எப்போ பார்த்தாலும் உன்ட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பா, நீ அவகிட்ட ரொம்ப தைரியமாக நின்று சண்டை போடுவேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது அம்மா மேலே தப்புன்னு நினச்சிட்டு முட்டாள்தனமாக கோவமாக இருந்துட்டேன். கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது தப்பு எது சரி எதுன்னு புரிஞ்சுது. அப்போலேருந்து மேலே லவ். பட் தெரியும்
நீ கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன்னு. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நீயா லில்லி காப்பு வைக்கிறதா நினச்சி ஒரு ஐடியா போட்டேன். அதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சிரிக்கிறோம். செஸ்ட்டில் செல்லமாக அடிச்சு ஃப்ராடு அப்படிங்கிறீங்க. நாடி ஃப்ராடுத்தனம் பண்ணனால தான் இப்படி நீ கடிச்ச. அதனால் இந்த 3 லட்டூஸ் கிடச்சிச்சு அப்படிங்க. அப்படியே பின்னாடி பார்க்குறீங்க, அவங்க குட்டீஸ் எல்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ அப்படியே நீங்கள் சிரிச்சுட்டு ஜிமினை பார்த்து அப்படியே கண்ணடிக்கா அவனும் நான் பேபி உண்டாயிட்டியா அப்படின்ட்டு கிட்ட வரான். ஐயோ கார் எடுங்க போகலாம் அப்படிங்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குட்டீஸை பார்க்குறான். அதான் தூங்கிட்டு இருக்குதுங்களே. அப்போ அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி அவங்க தூங்குறாங்க இப்போ கொண்டுடி. அதுக்கப்புறம் அவனுங்க முடிச்சானுங்கன்னா எனக்கு கிடைக்காது, அவனுங்கள தான் தூக்கி வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்களை எடுத்து அப்படியே காருக்குள்ளே அப்படியே அந்த கிஸ் பண்ணுறான். 2 பேரும் கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜிமின் கையோ ட்ரெஸ்ஸுக்குள்ளே போக நீங்கள் டக்குன்னு அடிச்சு ஃப்ராடு ஆரம்பிச்சிட்டியா வேலையை, சும்மா இரு, பசங்க முடிச்சிடுவாங்க, வீட்டுக்கு வேறு போகணும், டைம் ஆச்சு, ஏதோ ஃப்ரெண்டு கல்யாணம்ல அதுக்கு கிளம்பணும், முதல்ல வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக உட்கார. ஐயோ கொல்றாளே, இப்படி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு என்னடி பண்ணுறது, சும்மா இருண்டா, இந்த 3 லட்டூஸ்க்கு அப்புறம் அடுத்த குலோப் ஜாமுன்லாம் வேணாமா அப்படிங்கிறான். குலோப் ஜாமுன் வேணாம், ரசகுல்லா வேணாம், ஃபஸ்ட்டே இவனுங்களை ஒழுங்காக வளர்ப்போம் அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறீங்க. சரி கொஞ்ச நாள் ஆகட்டும்டா லட்டூஸ், உங்களுக்கு 2 குலோப் ஜாமுன் இல்லை 4 குலோப் ஜாமுன் பெற்று தரேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. நாடி பசங்களை கொடுத்துட்டா அடுத்து குட்டி பாப்பா பொம்பளை பிள்ளை ஒன்றை மாதிரி அழகாக வேணா ஜாங்கிரி அப்படின்னு கொஞ்சம். அது என்ன எல்லாரையும் லட்டு பூந்தி அப்படின்ட்டு. ஹே நீங்களாம் என்னோடய ஸ்வீட் ட்ரீ அப்படி தான், என் ஸ்வீட் பொண்டாட்டியோட ஸ்வீட் குட்டீஸ், அதான் நான் வச்ச பேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே எடுத்து உங்களை இப்போலாம் மறுபடியும் கிஸ் பண்ணேன். ஆத்தி சும்மாவே இருக்க மாட்டீங்களா, திருப்பி காரை ட்ரை பண்ண அப்படின்ட்டு அடிக்கிறீங்க. சரிடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் டப்புன்னு அவன் இப்போலாம் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணி ஐ லவ் யூ அப்படிங்கிறீங்க. அப்படின்ட்டு அவனும் சிரிச்சுட்டு அவனும் உங்களை இழுத்து கிஸ் பண்ணிட்டு திருப்பி காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்புறான். ஓகேடா, அது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.